பெராக்கா ஏசிஏ பிரசன்ஸ். பிரியமானவர்களே, எங்கள் பெராக்கா அப்போஸ்தல கிறிஸ்தவ திருச்சபையின் ஸ்தாபகரும் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமுமான எங்கள் போதகர் எம் மரியசிங்கராயர் அவர்களை கடந்த 30 ஆண்டுகளாக தேவன் அவருக்கு கொடுத்த தரிசனத்தின்படி சபை ஊழியத்தின் பாதையில் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்ற வசனத்தின்படி எங்கள் பெராக்கா அப்போஸ்தல கிறிஸ்தவ திருச்சபையின் ஜெப வீட்டிலே தேவன் தம் ஜனங்களை மகிழ பண்ணுகிறார். எங்கள் திருச்சபையில் ஜனங்கள் தேவனை ஆராதித்து துதித்து தேவன் தரும் மகிழ்ச்சியின் ஆனந்தத்தை பெற்று அனுபவிக்கிறார்கள். மற்றும் எங்கள் திருச்சபைக்குள் வருகின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் பாவ சாப கட்டுகளிலிருந்தும் தேவன் அவர்களை விடுதலையாக்கி சபையின் தூண்களாக நிறுத்தி வருகிறார். இதோ எங்கள் திருச்சபையில் நடைபெற்று வருகிறதான ஊழியங்கள்: கிராம ஊழியம், சிறுவர் ஊழியம், மருத்துவமனை ஊழியம், ஜெபக்குழு, பத்திரிகை ஊழியம், வேதாகம இன்ஸ்டிடியூட் போன்ற இன்னும் அநேக ஊழியங்களை தேவன் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்து நடத்தி வருகிறார். இந்த ஊழியத்தின் நிமித்தம் நன்மைகளை பெற்றவர்கள் அநேக ஆயிரங்கள் உண்டு. ஆம், இப்போது இந்த செய்தியை கேட்கின்ற நீங்களும் ஆயிரமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள இதோ தேவ வல்லமையோடு தேவ தூதை கொண்டு வருகிறார் எங்கள் பெராக்கா அப்போஸ்தல கிறிஸ்தவ அசம்பிளி திருச்சபையின் போதகர் எம் மரியசிங்கராயர் அவர்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் 3 உண்டு, வினோத நடையுள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கு பின் அடையாததுமாகிய சிங்கமும். நீதிமொழிகள் புஸ்தகம் சாலமோன் ஞானியினால் எழுதப்பட்டது என்பது நன்றாக நமக்கு தெரியும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களை காட்டிலும் ஞானத்திலே அவன் சிறந்தவன் என்றும் ஆண்டவர் சொன்னார். உனக்கு முன்னும் உனக்கு பின்னும் உன்னை போல ஒரு ஞானம் உள்ளவன் இருப்பதில்லை என்று கர்த்தர் அவனுக்கு அந்த கிருபையை கொடுத்து வாக்கு பண்ணினார். அவன் ஏராளமான நீதிமொழிகளை இந்த பூமியில் இருக்கிற எல்லாற்றையும் ஆராய்ந்து பார்த்து ஆராய்ச்சி செய்து அதனுடைய ரிசல்ட் என்னங்கிறத ஏராளமானவற்றை எழுதி வைத்தான். அவன் எழுதி வைக்காத அவன் தொடாத சப்ஜெக்டே கிடையாது. அதனால தான் நீதிமொழிகளையும் பிரசங்கியும் நாம் அதிகமாக வாசிக்க வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையின் பல கோணங்களிலே நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. இவன் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இதுதான் அதனுடைய முடிவு என்று எழுதி வைத்தவன். சுவரிலே படருகிற கொடியை குறித்து எழுதியிருக்கிறான், மலர்களை பற்றி எழுதியிருக்கிறான், சின்ன சின்ன அற்பமான மிருகங்களை எழுதியிருக்கிறான். இந்த வசனத்தில் வினோதமாய் நடையெடுத்து வைக்கிற 3 உண்டு 4 உண்டு என்று சொல்லி அந்த 4லே 1 சிங்கம் என்று சொல்லுகிறான். இந்த சிங்கத்தை குறித்து அவன் சொல்லுகிறான், ஒன்றுக்கும் பின்னடையாதது. அதாவது முன்ன ஒரு காலை வச்சிருச்சுன்னு சொன்னால் திரும்ப அந்த காலை பின்னால் எடுக்காது. அப்படி ஒரு வீரமுள்ள, அங்கே சௌரியம் என்ற வார்த்தை தமிழிலே சரியாக சொல்ல வேண்டுமானால் மகாபலனுள்ள என்று சொல்ல வேண்டும். அதைத்தான் சௌரியம் உள்ள சிங்கம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மகாபலனுள்ள ஒரு சிங்கம் அது யோசனை பண்ணி ஒரு காலை முன்னால் வச்சிருச்சுன்னு சொன்னால் உயிரே போனாலும் செத்து போகுமே தவிர ரெண்டாவது அந்த காலை பின்னாலே வைக்காது என்று சொல்கிறார். கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள், சிங்கத்தை விட பெரிய பெரிய உருவங்கள் மிருகங்களில் இருக்கத்தான் செய்கிறது. ஏன் அவைகளுக்கு அந்த விலங்குகளுக்கு ராஜா என்கிற பெயர் கிடைக்கவில்லை? சில வருடங்களுக்கு முன்பு பத்திரிகை உலகத்தில் பெயர் பெற்ற சுஜாதா என்று சொல்லி ஒரு எழுத்தாளர் இருந்தார்.
அவர் நிறைய நல்ல ஞானம் உள்ளவர், உலக ஞானம் பெற்ற நிறைய விஷயங்களை எழுதுவார். அப்போ அவரிடத்தில் இந்த சிங்க ஏன் ராஜா என்று கேட்ட கேள்விக்கு அவர் ஒரு பெரிய விளக்கம் கொடுத்தார். யானை பெருசு தான், ஆனால் அதனுடைய குணம் இப்படி, அதனால் அது ராஜாவாக இருக்க தகுதி கிடையாது. காண்டாமிருகம் நல்ல பலன் உள்ளதான், ஆனால் அதுக்கும் ராஜாவாகிற தகுதி இந்த காரணத்தினால கிடையாது. புலி பார்க்க நல்ல பெருசு தான், வீரம் உள்ளது தான், ஆனால் அதனுடைய தோற்றமே அவ்வளோ அழகாக கிடையாது. பூனையை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. நம்ம வீட்டில் வளர்க்குற பூனையும் அதுவும் ஒன்று தானே, அதனால் அதுக்கு அந்த ராஜாவாகிற தகுதி இல்லை என்றெல்லாம் ஒவ்வொன்றாய் சொல்லிவிட்டு சிங்கத்துக்கு மாத்திரம் ஏன் அந்த தகுதி இருக்கிறது என்பதை ஒரு உலக பிரகாரமான ஒரு எழுத்தாளர் தன்னுடைய விவரங்களிலே எழுதி வைத்திருக்கிறார். இதை அன்றைக்கே சாலமோன் எழுதி வைத்து விட்டார், சிங்கமானது எப்படிப்பட்டது என்பது. எனக்கு அன்பானவர்களே, ஒரு முறை ஒரு பாஸ்டருடைய வீட்டிற்கு நான் போயிருந்த பொழுது அங்கே இந்த நேஷனல் ஜியோகிராஃபி என்று சொல்லப்படுகிற ஒரு சேனல் ஓடிக்கொண்டு இருந்தது. காட்டிலே உள்ள பல சம்பவங்களை அவர்கள் காட்டிக் கொண்டிருந்த பொழுது அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்தோம். நானும் உட்கார்ந்து அவர்களோடு கூட சேர்ந்து அதை பார்த்தேன். அப்போது அயல் நாட்டிலே நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் பறந்து விரிந்து இருக்கிற மிகப்பெரிய ஒரு இடத்தை மிருகங்களுடைய சரணாலயமாக இன்றைக்கும் வைத்து பராமரிக்கிறார்கள். அது மனிதர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும், ஆனால் மிருகங்கள் காட்டில் எப்படி இருக்குமோ அதே போல் பல நூற்றுக்கணக்கான சதுர கிலோமீட்டர்கள், ஒரு முனைந்து இன்னொரு முக போட்டுக்கு எத்தனையோ மணி நேரங்களாகும். அது உள்ளே அந்த காட்டில் இருக்கிற ஊழியர்கள் ஆங்காங்கே வாகனங்களிலே சென்று பார்த்து கொண்டே வருவார். அப்போ ஒரு காட்சி அவங்க காட்டினாங்க. அந்த ஏரியாவிலேயே ஒரு சிங்கம் ஒன்று இருக்கிறது, அந்த ஏரியாவுக்கு அதுதான் ராஜா. அதுக்கு இவர்கள் ஒரு செல்லமாக பெயர் வைத்திருக்கிறார்கள். இவங்க எப்போ வேணாலும் ஜீப்பில் போகும்போது அவங்க முன்னால் வந்து அது பார்த்துட்டு சாதாரணமாக போகும். இவங்களும் அதை பார்த்து பயப்படுறதில்ல, அதுவும் இவர்களை பார்த்து பயப்படுறதில்ல. காட்டிலே அப்படி சாதாரணமாக இருந்தது. திடீரென்று ஒரு நாள் அந்த காட்டின் வேறு எங்கேயோ இருந்த 3 இளம் சிங்கங்கள் இந்த சிங்கம் இருக்கிற பகுதிக்கு வர ஆரம்பித்தது. அப்போ இந்த சிங்கமானது உருமி எச்சரிக்கிறது, கர்ஜனை பண்ணி எச்சரிக்கிறது, இது என்னுடைய ஏரியா, இந்த ஏரியாவுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது என்று சொல்லி கர்ஜனை பண்ணுங்க. ஆனால் அந்த 3 இளம் சிங்கங்களும் அதை சட்டை பண்ணாமல் தொடர்ந்து வந்த உடனே இந்த சிங்கங்களுக்குள்ளே சண்டை மூழுகிறது. இந்த சண்டை மூணுன்னு இந்த ஒரு சிங்கம் அந்த 3 சிங்கங்களோடு, இளம் சிங்கத்தோடு கூட, இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது, கொஞ்சம் வயசில் மூத்தது, நல்லா போராடி காயப்படுத்தி அந்த 3ஐயும் துரத்திச்சு. இதுவும் காயமாயிடுச்சு, நல்லா காயமாயிடுச்சு, அந்த 3க்கும் காயமாயிடுச்சு. அந்த 3 ஓடிடுச்சு. கொஞ்ச தூரம் ஓடிட்டு திரும்பவும் அங்கேயே நின்று இந்த சிங்கத்தை திரும்பி பார்க்குது. அப்போ இந்த சிங்கம், இன்னும் என் ஏரியா விட்டு நீங்கள் போகலையா என்று சொல்லி காயப்பட்ட நிலைமையில் தன்னை விட 3 சிங்கங்கள் இருக்கிறது என்று தெரிந்தும் கூட திரும்பவும் போய் தாக்க ஆரம்பித்தது. இப்போ பயங்கரமாக ஆக்ரோஷமான ஒரு சண்டை. பக்கத்திலேயே நின்று ஜீப்பில் தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த சரணாலயத்தினுடைய விதி என்னன்னா, மிருகங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று அடித்து காயப்படுத்தி கடித்து செத்தாலும் சரி, யாரும் குறுக்கீடு பண்ணக்கூடாது. அது என்ன நடந்தாலும் அதுங்க சொந்தமான காரியம். மனிதர்கள் அதுக்கு எந்த உதவியும் தலையீடுகள் இருக்கக்கூடாது என்பது சட்ட விதி. அதனால் இந்த சிங்கங்கள் சண்டை போகிறத பார்க்குறாங்களே தவிர யாரும் அதுக்கு உதவி செய்யல, தூரமாக நிற்கிறாங்க. மாலை 4 மணிக்கு ஆரம்பித்த சண்டை தொடர்ந்து இருட்டிலேயும் சண்டை நடக்குது. அந்த 3 இளம் சிங்கங்கள் இதை இன்னைக்கு ஒரு வழி பண்ணாமல் விடக்கூடாதுன்னு சொல்லி இதை காயப்படுத்தி கீழே தள்ளி அது உயிரோடு இருக்கும்போதே அதனுடைய இறைச்சியை கடித்து சாப்பிட ஆரம்பிக்குதுங்க. அப்பவும் இது விடலை, சண்டை போடு, தன்னுடைய மாம்சத்தை மற்ற சிங்கங்கள் கடித்து சாப்பிட்ட போதும் கூட சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்குது. உருமுகிற சத்தம், கர்ச்சனை, ஆக்ரோஷமான அந்த குரல் கேட்குது. விடியற்காலம் வரும்பொழுது இதனுடைய குரல் அடங்கி விடுகிறதை அந்த வேலைக்காரங்க பார்க்குறாங்க. அப்போது அந்த நைட்டில் பார்க்குற கொஞ்சம் கேமராவை வைத்து அவங்க பார்க்குறாங்க. அது இப்போ சண்டை போட முடியாமல் அப்படியே விழுந்துருச்சு. அதனுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்குது. அதை பார்த்து இவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க. இந்த இடத்துல எப்படி இருந்தது, இன்றைக்கி அது நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் இவங்க ஜீப்பை எடுத்துகிட்டு வந்துட்டு பொழுது விடிந்த அப்புறம் போனால் அந்த இடத்துல அந்த சிங்கமே இல்லை. அதனுடைய தலை மட்டும் தனியாக கீழே கிடக்கு. ஒரு நரி வந்து அந்த தலையை தூக்கி கொண்டு போகிறது. அது அப்படியே காட்டுகிறார். ஒரு நரி சிங்கத்தினுடைய தலையை கடைசியாக தூக்கிக்கிட்டு அது ஓடுது சாப்பிட்றதுக்காக.
ஒரு காலத்தில் சிங்கம் ராஜாவாங்க உலாவி வந்து அதனுடைய மண்ணிலேயே அதனுடைய எல்லைக்குள்ளேயே இன்றைக்கி செத்துருச்சு. இன்றைக்கி பாருங்கள், ஒரு நரி வந்து அதை தூக்கிட்டு போகுது என்று சொல்லி அவங்க கண்ணீர் மல்க அந்த காட்சியை விளக்குகிறார்கள். யோசித்து பாருங்கள், அந்த 3 வரும்போது நான் உங்கள் கூட போராடலாம் ரெடியாக இல்லை, நீங்கள்லாம் 3 பேராக இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒன்று விலகி ஓடி இருக்கலாம், அல்லது உங்ககிட்ட போராடுற சக்தி இல்லை, நான் என்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லி மிருகங்களுக்குள்ளே ஒரு சிக்னல் காட்டும், ஒன்றுக்கு ஒன்று சிக்னல் காட்டும். அதுபோல் தோல்வியை நான் ஒப்புக்கொள்கிறேன்னு சொல்லியிருந்தால் அந்த 3 சிங்கங்களும் இதை விட்டுருக்கலாம். அல்லது அந்த சிங்கங்கள் வருகிற பொழுது தரையில் படுத்து அதுக்குன்னு ஒரு சில காரியம் செஞ்சுட்டா சண்டை இல்லை, சமாதானமாக போயிடுவோம், நான் உங்கள்கிட்ட சரணடைகிறேன் என்ற அர்த்தம். அதையும் செய்யலை. நான் சிங்கம், இது என்னுடைய ஏரியா, இங்கே நான் பல வருஷமாக நான் இங்கே ராஜாவாக இருக்கிறேன், என் எல்லைக்குள்ளே நீ வந்து உனக்கு நான் சமரசமாக இருக்க என்னால் முடியாது, உனக்கு அடிமையாக இருக்க என்னால் முடியாது, உன்னிடத்தில் என்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ளவும் என்னால் முடியாது. வாழ்ந்தால் சிங்கமாக என் ஏரியாவில் ராஜாவாக வாழ்வேன், இல்லைனா என் ஏரியாவில் செத்து போவேனே தவிர என் உயிரை வைத்து கொண்டு உங்கள்கிட்ட சரணடைஞ்சி நீ போட்ட உயிர் பிச்சையை வைத்து கொண்டு உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஒதுங்கி அங்கே இங்கேன்னு போகிற அந்த கோழைத்தனமான வாழ்க்கை என்னிடத்துல கிடையாது. என்னுடைய காலை நான் முன்னால் வச்சிட்டேன்னு சொன்னால் வைத்தது தான். ஒரு நாளும் அதை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். இது என்னுடைய ஏரியா, இது என்னுடைய ராஜ்யம் உள்ள இடம், இங்கே வந்து நீ என்னை ஆள முடியாது. அப்படி நீ ஆளணும்னு சொன்னால், ஆளுகை செய்தால் நான் செத்தாலும் சாவை ஒப்பு கொடுப்பேன், உனக்கு கீழே இருக்க மாட்டேன். இதுதான் சிங்கத்தினுடைய குணங்களிலே பிரதானமான ஒரு குணம். இன்றைக்கு ஏன் இந்த வசனத்தை சொல்லுகிறேன்? இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட ஒரு சிங்கம்தான். நம்முடைய ஆண்டவர் யூதாவின் ராஜசிங்கமாக இருக்கிறார், நாமும் சிங்கம்தான். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்குள்ளே இந்த சிங்கத்தை போன்ற பின்னிட்டு திரும்பி வராத ஒரு ஆக்ரோஷமான ஒரு போர் குணமுள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறதா என்று யோசித்துப்பார். அல்லது எத்தனையோ விஷயங்களிலே உங்களை நீங்கள் சமரசமாக அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து அல்லது ஏனோதானோ என்று வாழ்கிறீர்களா? அல்லது நான் சிங்கம், இது போன்ற விஷயங்களிலே ஒரு நாளும் நான் காம்ப்ரமைஸ் அடைய மாட்டேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அதை விட என் உயிர் போனாலும் போகட்டுமே தவிர நான் தேவனுக்காக இப்படித்தான் நிற்பேன் என்று சொல்லக்கூடிய எத்தனை விசுவாச மக்கள் இங்கே நின்று கொண்டு இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்திற்காக விசேஷித்த கிருபை பெற்றவர். அவர் சுவிசேஷத்தை போகிற இடங்களிலெல்லாம் பயங்கரமாய் பிரசங்கித்தார். அதுவும் சில நேரம் அவர் கையினாலேயே வேலை செய்து சம்பாதித்து ஊழியம் செய்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறார். அவருடைய சுவிசேஷ மேன்மையை யாருமே குறை சொல்லக்கூடாது என்பதில் ரொம்ப உறுதியாக அவர் இருந்தார். அவர் கொரிந்திய நிருபத்திற்கு இப்படி எழுதுகிறார். நான் ஆச்சரியப்பட்டேன் அந்த தேவ மனிதனுடைய வார்த்தையை பார்த்து. எடுத்தவர்கள் வாசிங்கள் பார்க்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை, இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை பாருங்க, என் மேன்மை பாராட்டுதலை ஒருவன் அதை அபத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாய், நான் செத்து போகிறது எனக்கு நலமாயிருக்கும் என்று சொன்னார். சொல்ல முடியுமா? என் மேன்மை பாராட்டுதல எனக்குன்னு இருக்கிறதான விசேஷமான சில தனி கிருபை கர்த்தர் கொடுத்த மேன்மையை ஒருத்தன் விரல் நீட்டி அதை அபத்தமாக்கிட்டு அதை குறை சொல்ற அளவுக்கு என் வாழ்க்கை மாறிடுச்சுன்னா அதை விட நான் செத்து போய் விடுகிறேன். எனக்கு உயிரே வேண்டாம். அப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டுமா? அப்படி ஒரு ஜீவியத்தை நான் இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டுமா? தேவையில்லை. நான் சுவிசேஷத்திற்காக நான் அவ்வளவு வைராக்கியமாய் வாழ்கிறேன். ஒருவன் என்னை விரல் நீட்டி என்னை குறித்து சொல்லக்கூடாது. எவ்வளவு வைராக்கியம் உள்ள வார்த்தை பாருங்க. அதை விட நான் சாகிறேன். நீங்க சொல்ல முடியும், நான் கர்த்தருக்காக வாழ்றேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்காக நான் சிங்கம் போல இந்த விஷயங்கள்ல இருக்கிறேன். எந்த விதத்திலே என்னுடைய தனித்தன்மையை நான் இழந்து விடவில்லை.
யாருக்காகவும் சொத்துக்காக, அற்ப பணத்துக்காக, சுகத்துக்காக, உலக காரியத்திற்காக என்னுடைய தனித்தன்மை நான் இழந்து விடவில்லை. நான் அப்படி ஒரு நிலைமை வந்தா அதை விட நான் செத்து போகிறதே நல்லது, அப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டுமா என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டா? இன்னும் அதே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், எங்களை கொண்டு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லா இடங்களிலும், வாசித்து பாருங்க 2 கொரிந்தியர் 2:14 என்று நினைக்கிறேன், வாசித்து பாருங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் பாருங்க, எங்களை வெற்றி அல்ல வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும், ஏதோ ஒரு இடத்துல மாத்திரமல்ல, எல்லா இடத்திலேயும் சரி, எங்களை கொண்டு கிறிஸ்துவை அறிகிற வாசனை, அதை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன சொல்றார் பாருங்க, கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. வெற்றிக்கும் வெற்றி சிறக்கிறதற்கும் வித்தியாசம் உண்டு. கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி அடைய பண்ணி அப்படின்னு சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. வெற்றி என்பது வேறு, வெற்றி சிறப்பது என்பது வேறு. ஒரு பரீட்சை ஒரு மாணவருக்கு வைத்திருக்கிறது என்றால், பாருங்க, இந்த +2 எக்ஸாம்லாம் முடிஞ்சுது. பாஸ் ஆன உடனே ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபோன் பண்ணி, நான் பாஸ் ஆகிட்டேன், ஓ நம்பர் வந்திருக்கா என்று சொல்லி உடனே தன்னுடைய குடும்பத்தாருக்கு மற்றவர்களுக்கு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. இது வெற்றி அடைகிறது. ஆனால் வெற்றி சிறக்கிறது என்னன்னா, 1200 மார்க்குக்கு 1198 மார்க், 199 மார்க் ஒருத்தன் வாங்கியிருப்பான். அப்படி மார்க் வாங்கினவனை டிவியில் போடுவாங்க. உடனே அவனுடைய வீடு தேடி போய் மீடியாக்கள் இருக்கிறவங்க டிவியில் எடுப்பாங்க. நீ இவ்வளவு மார்க் எடுத்து இந்த ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறியே, எப்படி நீ சாதிச்ச என்று சொல்லி அவனுடைய குடும்பத்தாரை வைத்து, அல்லது அவனுடைய ஸ்கூலு, அவனுடைய ஹெட் மாஸ்டர், அவனுடைய ஸ்கூல் டீச்சர் எல்லாரையும் வைத்து அவர்கள் போட்டோ எடுத்து அதை அப்படியே ரிலே பண்ணுவாங்க. அவர்கள்தான் வெற்றி சிறந்தவர்கள். வெற்றி பெற்றவர்கள் வேறு. ஆயிரக்கணக்கான பேர் எக்ஸாம் எழுதல 80%, 90% பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அரசாங்கம் புள்ளி விவரம் கொடுக்கும். அவர்கள் எல்லாரும் வெற்றி பெற்றவர்கள். ஆனால் வெற்றி சிறந்தவர்கள் யாருன்னா, விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 பேர். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, 3வது இடத்துல 2 பேர் வந்தாங்க, 3 பேர், 2வது இடத்துல 2, ஃபர்ஸ்ட் இடத்துல ஒருத்தன் தான் வந்தான் என்று வருது பாருங்க. அவர்கள் தான் அந்த லட்சக்கணக்கான மாணவர்கள் எக்ஸாம் எழுதினதுல வெற்றி சிறந்தவர்கள். இப்ப பவுல் சொல்றாரு, என்னை வெற்றி அடைய பண்ணினதை நான் சொல்லல, வெற்றி சிறக்க பண்ணினார். எல்லா இடங்களிலேயும் என்னை வெற்றி சிறக்க பண்ணினார். அவரை அறிகிற வாசனை எல்லா இடத்திலையும். சபையில வந்து அவர் அறிகிற வாசனை, சோத்திரம், அல்லேலூயா, நல்ல மென்மையான வார்த்தை. ஆனா வீட்டுக்கு போனா அவரை அறிகிற வாசனை இல்லை. அங்கே வேற பாச, அங்கே வேற வாழ்க்கை, அங்கே வேற மனிதன். ஆனா நான் அப்படி அல்ல. எல்லா இடங்களையும், என் கம்பெனிக்கு வந்து பாரு, அங்கேயும் நான் இப்படித்தான் இருப்பேன். திருவிருந்து ஆராதனை எடுக்கும் பொழுது என்ன பாரு, அப்பொழுது நான் இப்படித்தான் இருப்பேன். ஒரு உபவாச ஜெப கூட்டத்தில் பாரு, அப்பொழுது இப்படித்தான் இருப்பேன். விசுவாசிகள் மத்தியில பாருங்க, அப்பொழுது இப்படித்தான் இருப்பேன். ஒரு புறஜாதிகள் மத்தியில பாருங்க, அப்பொழுது இப்படித்தான் இருப்பேன். எந்த இடத்துல என்ன பார்த்தாலும் சரி, நான் வெற்றி சிறக்கிறவனாய், அவருடைய வாசனை அறிகிற அறிவை வெளிப்படுத்துகிறவனாய் நான் இருப்பேன். எங்கேயுமே என்ன நான் சமரசம் பண்ணி எனக்குன்னு இருக்கிற தனித்தன்மை நான் இழந்து விட மாட்டேன். ஏன்னா நான் ஒரு சிங்கம், நான் ஒரு சிங்கம். பின்னிட்டு நான் பார்க்க மாட்டேன், என் காலை பின்னால் எடுத்து வைக்கவும் மாட்டேன் என்று சொன்னார். இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, சிங்கத்திற்கு ஒப்பான விசுவாசி. இதுதான் என்னுடைய தலைப்பு. இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல போறேன். இதுல நீங்க சிங்கம் மாதிரி இருக்கிறீங்களா என்று நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்க. வேதத்தில் ஒரு சில பரிசுத்தவான்கள், பாத்திரங்கள் அப்படிப்பட்ட சில விஷயங்களில் யாரோடும் ஒத்து போகாம, சமரசம் பண்ணாம தனித்தன்மையோடு வாழ்ந்தார்கள். அது ஆண்டவரே மறக்காமல் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு அவைகளில் சிலவற்றை உங்கள் முன்பாக நிறுத்தி, ஆண்டவரே என்னையும்
அவங்கள போல மாற்றுங்க என்று சொல்லி ஜெபித்து முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வாசியுங்கள். முதலாவதாக ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். தன் தகப்பன் தங்கி இருக்கிற கானான் தேசத்திலே யாக்கோபு குடியிருந்தான். யாக்கோபின் பிள்ளைகளை குறித்த விவரங்களாவது, யோசேப்பு தன்னுடைய 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த 17 வயது இளைஞன், 17 வயது வாலிபன் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளின் குமாரரோடு இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இங்க ஒரு பிள்ளைய பார்த்தீங்களா? கோல் மூட்டுற பிள்ளை. இது கோல் மூட்டிம்பாங்க. நம்ம பிள்ளைங்களா, வாலிய பிள்ளைங்களா, எல்லாத்தையும் அப்பா கிட்ட கோல் மூட்டிட்டியா, பாஸ்டர் கிட்ட போய் எல்லாத்தையும் கோல் மூட்டிட்டியா அப்படிம்பாங்க. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், பெண் பிள்ளையை தவிர. இந்த பிள்ளைங்கள்லாம் போய் என்ன செய்வாங்களோ, ஆடு மேய்க்க போகும்போது அவங்கள கடைசி பையன் பென்யமீன், அதற்கு முந்தினவன் இந்த யோசேப். இவனும் அண்ணமாரோடு போய் ஆடு மேய்க்கிறதுக்கு போவானான். இந்த மந்தை மேய்ப்பர்கள் ஆடு மேய்க்க போனாங்கன்னா அந்த நாட்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டை விட்டு பல நாட்கள் காடுகளிலே தங்கி இருந்து ஒவ்வொரு இடமா ஆடை அப்படியே ஓட்டிக்கிட்டே போய் ஒவ்வொரு நிலங்கள், பயிர்வெளி, புல்வெளி, தண்ணீர் இப்படியே காட்டிட்டு பல மாதங்கள் கழித்து தான் வீட்டுக்கு திரும்பி வருவாங்க. போகும்போது 100 ஆடாக இருந்ததுன்னா திரும்பி வரும்போது 150 ஆடாக இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே அதுங்க குட்டி போட்டு சென்னையாகி குட்டி போட்டு இப்படியெல்லாம் வரும். இதை பொறுமையோடு ஆடுகளை வளர்க்கறதுக்கு போயிட்டு வருவாங்க. இப்படி எல்லாரும் போகும்போது இந்த 17 வயது வாலிபனும் ஆடு மேய்க்கிறதுக்கு போயிட்டான். தனக்கு அப்பாவுக்கு செல்ல பிள்ளை, அவனும் ஆடு மேய்க்க போயிருக்கிறான். ஆனால் போன இடத்துல என்னன்னா, இவனை விட வயதிலே மூத்த சகோதரர்கள், இவனுடைய அண்ணன்மார்கள், அவங்க வாழ்க்கை சரியில்லை. வேதம் சொல்கிறது துன்மார்க்கமாய் நடந்தார்கள். அவங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்னு தெரியல. ஆனால் ஏதோ யோசேப்பு ஏற்றுக்கொள்ள முடியாத, யோசேப்புக்கு பிடிக்காத ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. இங்கே தான் அப்பா இல்லையே, இங்கே தான் அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லி ஆடு மேய்க்க எங்கேயோ தூரமாக போன இடத்துல மன இஷ்டப்படி வாழ்கிறாங்க. அசுத்தமான வாழ்க்கை, குடிகார வாழ்க்கை, துன்மார்க்கமான வாழ்க்கை, பாவம் நிறைந்த வாழ்க்கை வாழ்றாங்க. இதையெல்லாம் பார்த்தபோது இந்த 17 வயது வாலிபனுக்கு குடல் துடிக்க ஆரம்பிக்க. ஐயோ, அண்ணன் என்ன இப்படி இருக்கிறாங்க, இந்த அண்ணன் என்ன இப்படி இருக்கிறாங்க, பெரிய அண்ணன் என்ன இப்படி செய்யறாரு. உடனே அவனுக்கு மனது தாங்கல. வீட்டுக்கு வந்த உடனே அப்பா கிட்ட அப்படியே சொல்ல, அப்பா உங்களுக்கு தெரியுமா, இந்த அண்ணன் இல்லை அந்த இடத்துல போய் இப்படி பண்ணுனான், அங்க போய் இப்படி மோசமா வாழ்ந்தான், இப்படி பேசினான், அந்த ஊர் மக்களோடு சண்டை போட்டான், என்னெல்லாம் நடந்ததோ A to Z அப்படியே அப்பா கிட்ட வந்து சொல்லுவான். அப்பா கூப்பிட்டு கண்டிப்பார். ஏண்டா அந்த சின்ன பையனை பாடுறா, 17 வயசு பையன், அவன் பாடுறா எவ்வளவு பரிசுத்தமா நீதியா தெய்வத்துக்கு பயந்து வாழ்றான். அவனுக்கெல்லாம் முன்மாதிரியா இருக்க வேண்டிய நீங்க அவன் கண்ணுக்கு முன்னால போய் இப்படி அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறீங்களா? அவன் வந்து உங்களை சொல்றானடா, அவன் வந்து உங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு நடக்கிறீங்களே. தயவு செய்து அப்படி வாழாதீங்க, மரியாதையா நல்லபடியா நடங்க. தப்பு, அந்த தப்பை தகப்பன் கண்டிக்கிறான். இதனால மற்ற சகோதரர்களுக்கு கோபம் வந்தது, அவனை பகைத்தார்கள், அவனை கொலை செய்ய கூட துணிந்தார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. நல்லா கவனிங்க, சகோதரமார்கள் பகைத்தாலும் அவங்க தப்பு பண்ணதை போய் அப்பா கிட்ட சொல்ற நல்ல குணம் யோசேப்புக்கு இருந்தது. நான் உங்களுக்கும் சொல்றேன், ஒருவேளை ஒரு சிலருடைய தவறுகளை நீங்கள் கண்டால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உரியவர்கிட்ட பேசுங்க. ஆனால் கண் ஜாடையா இருக்கக்கூடாது. ஒருவேளை உங்களை கோல் சொல்றவங்கன்னு சொல்லுவாங்க, கலகம் மூட்டின்னு சொல்லலாம், பரவாயில்ல. அவங்க சீர்படுறதுக்காக, அவங்க நல்ல வழியில வர்றதுக்காகத்தான் நாம இந்த காரியத்தை செய்கிறோம். அதை பார்த்துட்டு கஞ்சாடையா நீங்க இருந்தீங்கன்னா அந்த பாவ பழி, ரத்த பழி உங்க மேல இருக்குன்னு பைபிள் சொல்லுது. நமக்கு என்னங்க வந்தது, எவன் எக்கேடு கெட்டு போனா அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு துளி ரத்தத்திற்கு உன்னை காவலனா வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. வழி தப்பி போகிற ஒரு ஆட்டை சரியான வழியில கொண்டு வருவதற்காகத்தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். கோல் சொல்றான்னு சொல்லிட்டு போட்டோம், கலகம் பண்றான்னு சொல்லட்டும். யார்கிட்ட சொல்றீங்க? தகப்பங்கிட்ட தானே போய் சொல்றீங்க. அவனை கண்டிக்கிறவன் இடத்துல தானே போய் சொல்றீங்க.
உத்தரவாதம் உள்ள ஒருவனிடத்தில் தானே சொல்றீங்க. அவங்க செய்ததை தானே சொல்றீங்க, செய்யாததை சொல்லவில்லையே. சில நேரம் மனிதர்கள் இப்படியெல்லாம் பட்டம் சூட்டி வெறுப்பார்கள். ஆனால் தேவ பிள்ளையே, நீங்க எப்பவுமே எந்த இடத்துல பார்த்தாலும் சரி, நீங்கள் விட்டு கொடுக்க கூடாது. அவர்கள் நல்மனம் பொருந்துவதற்காக நீங்கள் செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். இங்கே நான் செய்திக்குள்ளே வருகிற இங்க குறிப்பு என்னன்னா, 17 வயதுல எல்லாரும் அவனுடைய வீட்டில் இருக்கிற அவன் கூட பிறந்த மூத்த அண்ணன்மார் துன்மார்க்கமா இருக்கிறாங்க. ஆனா இவனோ, நான் ஒரு சிங்கம், நான் பரிசுத்தத்திற்காக வாழ்கிறவன், தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்கிறவன், தேவனுக்காக நீதி உள்ள வாழ்க்கை வாழ்கிறவன், எந்த விதத்திலையும் எனக்குன்னு இருக்கிற அந்த பரிசுத்தம் என்கிற கர்த்தருக்கு பிரியமான அந்த வாழ்க்கையை விட்டு கொடுக்க மாட்டேன், சமரசம் பண்ணிக்கொள்ள மாட்டேன், நான் நானாகத்தான் இருப்பேன் என்று 17 வயதில் ஆரம்பித்தவன் கடைசி வரைக்கும் அப்படித்தான் வாழ்ந்தான் என்று வேதவசனம் சொல்கிறது. இப்போ யோசேப்பை பகைத்து அவனை இதுல இஸ்மவேலரிடத்துல 20 வெள்ளி காசுக்கு வித்துட்டாங்க. அழுகிறான், அண்ணே என்னை காப்பாத்துங்கண்ணே, என்னை மன்னிச்சிருங்கண்ணே, எனக்கு பயமா இருக்கு, என்னை வித்துறாதீங்க அப்படின்னா அடிமையாய் உயிரோடு விலைக்கு வித்துட்டாங்க. கானான் தேசத்துல இருந்து இன்றைக்கு இருக்கிற எகிப்து தேசத்திற்கு 20 வெள்ளி காசு கொடுத்து கூட்டிட்டு போயிட்டாங்க அந்த வியாபாரிகள். அங்க கொண்டு போய் ஒரு வீட்டில் அடிமை வேலையா விட்டாங்க. யோசித்தான், இதுதான் என் தலை விதி போல் இருக்கு. அந்த வீட்டில் இருந்து வேலை செய்தான். ஆனால் இவன் என்ன வேலை செஞ்சாலும் அது ஆண்டவர் நல்லா கைக்கூடி வர பண்ணுகிறதையும் காரியம் வாய்க்கிறதையும் பார்த்த அந்த எஜமான் போத்திபார் ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாரு, டே நீ வந்ததுலேருந்து என்னன்னு தெரிலடா, எனக்கு என் பிஸ்னஸில் நல்ல லாபம் கிடைக்கி, வேலையில் நல்ல உயர்வு, எல்லாரும் என்னை மரியாதையாக நடத்துகிறாங்க, ராஜாவும் என் மேலே பிரியமாக இருக்குது, எல்லாமே வெற்றியாக இருக்குது, என்னன்னே எனக்கு புரியலை. ஆகையினால இவ்வளவு பெரிய இந்த வீட்டு பொறுப்பை என்னால் நிர்வாகிக்க முடியலை, நீயே நிர்வாகம் பண்ணு, எனக்கு சாப்பாடு போடுறத மாத்திரம் ஒழுங்காக கொடுத்துரு, மற்றதெல்லாம் நீ பார்த்துக்கோ, சம்பளம் போடுறது, கரண்ட் பில்லு கட்டுறது, வரி கட்டுற வேலை, யாருன்னா வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து பேசுறது, வீட்டின் நிர்வாகம் எல்லாம் உன்னுடையது என்று சொல்லி அடிமையாக இருக்கிற அவனுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைத்தது. ஆனால் ப்ரமோஷன் வந்தபோதுதான் சோதனையும் வருகிறது. வேதம் சொல்லுகிறது, இப்போ அவனுக்கு வயது 28 வயது. ஆதியாகமம் புத்தகத்தை எடுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 6-9 வசனத்தை வாசியுங்கள் பார்க்கலாம். ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம், ஆகையால் அந்த போத்திபார் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு, யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு, தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருக்கிற மற்ற ஒன்றையும் குறித்து விசாரியாதிருந்தான். 9ஆம் வசனம், இந்த வீட்டிலே பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க 6ஆம் வசனத்துல அந்த கடைசி வசனம் பாருங்க, யோசேப்பு அழகான ரூபமும், யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். போதும் இருந்தான். இப்போ அந்த போத்திபாருடைய மனைவி யோசேப்பின் மேல ஒரு தகாத எண்ணத்தோடு ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்ப அவன் வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து வேலை செய்யறான், வீட்டையே அவன் தான் நிர்வாகம் பண்றான். எஜமானி அம்மாட்ட அடிக்கடி கேட்கறான், அம்மா வீட்டுக்கு எதனா வேணுமாமா, இப்போ கடைக்கு போறாங்க, எதனா வாங்கிட்டு வரணுமா, ஏன்னா கேஸ் சிலிண்டர் வர வைக்கணுமா, என்னென்ன வேணும் எல்லாம் செய்யறான். ஆனா அவளுக்கு இந்த யோசேப்பின் மேல ஒரு கண்ணு இருக்கு. இப்ப யோசேப்பினுடைய வயது 28. 17 வயதுல பார்த்தோம் பாவத்தை எதிர்த்தான். இப்ப 28 வயது. 28 வயதுல அழகான ரூபம் உள்ளவனாய் சௌந்தரிய முகம் உள்ளவனாய் இருக்கிறான். இப்ப இந்த 28 வயசுல அவனை தேடி ஒரு பாவ சோதனை வருகிறது. அப்பதான் அவன் அந்த பெண்ணை பார்த்து சொல்றான், என் எஜமா எல்லாத்தையும் என் கையில கொடுத்துட்டாரு, நீ அவருடைய மனைவியா இருக்கிறதுனால உன்னை தவிர, ஆனால் நீ சொல்ற காரியத்தை நான் செஞ்சா என் தேவனுக்கு நான் விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன், நான் எப்படி அந்த பாவத்தை செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டு அவனை ஒரு பாவ இச்சைக்கு வலுக்கட்ட பலாத்காரமாய் இழுத்த பொழுது தன்னுடைய வஸ்திரத்தை அந்த வீட்டிலே விட்டுவிட்டு ஓடி போய் விட்டான். வயது 28. பாவம் அவனை தேடி வருகிறது. நான் ஒரு சிங்கம், நான் ஒரு தனித்தன்மை உள்ளவன், பரிசுத்தத்திற்காக என்னை
ஒப்பு கொடுத்து இருக்கிறேன். ஒருவேளை என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையில என்ன வந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை குலைச்சலாக்கி விட்டு இந்த பூமியில நான் வாழ மாட்டேன் என்று சொல்லி உடனே அவன் அந்த வஸ்திரத்தை அவள் கையில விட்டு விட்டு ஓடி போய் விட்டான். அவன் ஓடி போன உடனே இவளுக்கு பயம் வந்துருச்சு. அவன் வஸ்திரத்தை கையில வச்சுட்டு தலையெல்லாம் விரிச்சு போட்டு ஒரே ஒப்பாரி வச்சு அழுறா. வேலைக்காரங்க வர்றாங்க, என்ன எஜமானி அம்மா அப்படின்னா, இந்த எபிரேய பிள்ளைங்காண்ட அந்த வேலைக்கார பயலை, அடிமையா வந்த பயலை வீட்டுக்குள்ள அனுப்புனாரு. அவன் வந்து என்ன வேலை செய்ய வந்துட்டான், நல்ல வேலை நான் கத்துனதுனால இந்த வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லி அவன் உடுத்தியிருந்த அந்த வஸ்திரத்தை காட்டின உடனே எஜமான் கேள்விப்பட்டார், கோபம் வந்தது, அவனை பிடித்து சிறைச்சாலையிலே கொண்டு போய் போட்டார்கள் என்று வாசிக்கிறோம். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், அவனுடைய கைகளிலே விலங்குகளும் அவனுடைய பிராணன் இரும்பிலும் அடைப்பட்டு இருந்தது என்று சொல்கிறார். ஒரு தப்பும் அவன் பண்ணலை, ஒரு பாவமும் அவன் பண்ணலை. 28 வயது வாலிபன் ஆண்டவருக்காக பரிசுத்தத்திற்காக நீதியாய் வாழ வேண்டும் என்பதற்காக பாவ இச்சையோடு வந்து அந்த பெண்ணை உதறி தள்ளிவிட்டு வெளியே வந்தான். அதற்கு விலை என்ன தெரியுமா? சிறைச்சாலை, கையிலே விலங்குகள், அவனுடைய உயிரே இரும்பிலே அடைப்பட்டு இருந்தது என்று சங்கீதக்காரன் கண்ணீரோடு அவனுடைய நிலைமை எழுதி வைக்கிறான். தேவனுடைய வார்த்தை அவனை புடமிட்டது. அப்ப கூட அவன் சொல்றான், பரவாயில்ல, என் கையில விலங்கு வந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, என்ன அந்த பாவ சோதனைக்குள்ளே உள்ளே போகாம தேவன் என்னை காப்பாத்தினாரு, அதிலிருந்து நான் மீண்டு வர அதற்கு சமரசமாய் போகாதபடி, அதோடு ஒத்து போகாதபடி, அதற்கு அடிமையாய் போகாதபடி என்னை சிங்கம் போல என்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக என்னை நிமிர்ந்து நிற்க பண்ணினாரு, எனக்கு இது போதும் என்று சொல்லி தைரியமாய் அவன் வாழ்ந்தான் என்று பார்க்க. இப்போ யோசேப்பினுடைய கடைசி காலம். அவங்க அப்பா யாக்கோபு சாக போற நேரம். யாக்கோபு சொல்றாரு, 12 பிள்ளைங்களையும் வர சொல்லுங்க, உங்களுக்கு கடைசியில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே எல்லா பிள்ளைகளும் அந்த வயதான தகப்பன் யாக்கோபுக்கு முன்பாக நிற்கிறாங்க. யாக்கோபு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன நடக்கும்னு சொன்னார். நீங்க ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும்னு சொன்னார். எனக்காக நீங்க இப்ப படிக்க வேண்டாம், உடனே இப்ப படிக்க வேண்டாம், குறிச்சிக்கோங்க, வீட்டில் போய் படி. மூத்த மகனை பார்த்து சொல்றான், ரூபன் நீ பிரதானமானவன், எனக்கு மூத்த பிள்ளை, விசேஷமானவன் தான் நீ, தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய் என்று சொல்றான். மூத்த பிள்ளைய பார்த்து நீ மேன்மை அடைய மாட்டாய்ன்னு சொல்றான். அடுத்த பிள்ளைங்க சிமியோன், லேவி, இந்த 2 பேரும் சீகம் என்ற பட்டணத்தில் ஆண் பிள்ளைகள் ஆண் மக்களை எல்லாம் கொன்று அவருடைய ஆடு மாடு எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு வந்தாங்க. ஏண்டா என் வாசனையை கெடுத்தீங்கன்னு சொல்லி இந்த 2 பேரை பார்த்து அழுதான். இப்போ அவங்கள பார்த்த உடனே அந்த கண் தெரியாத யாக்கோபு சொல்றான், யாரு, லேவியா சிமியோனா வந்திருக்கிறீங்க சொல்றான், இவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு யாரும் உடன்படாதீர்கள், இவர்களுடைய கருவிகள் கொடுமையின் கருவிகள் என்று சொல்லுகிறான். ஒவ்வொரு பிள்ளையை பத்தி ஒருத்தனை பார்த்து சொல்றான், இது 2 பொதியின் நடுவே படுத்து கிடக்கிற பலத்த கழுதை. இன்னொருத்தனை சொல்றான், குதிரை மேல் ஏறி வருகிறவனை கீழே வீழ்த்துவதற்காக வழியிலே படுத்து கிடக்கிற ஒரு சர்ப்பம், விரியன் பாம்பு என்று ஒருத்தனை பற்றி சொல்றான். ஒருத்தனை கழுதன்னு சொல்றான், ஒருத்தனை தளம்பினவனேன்னு சொல்றான், ஒருத்தனை கொடுமையின் கருவிகள் என்று சொல்றான். இப்படி ஒவ்வொருத்தரை பத்தி சொல்லிக்கிட்டே வந்துட்டு யோசேப்பை பற்றி சொல்லும் பொழுது சொல்றான், அவன் இஸ்ரவேலின் கண்மலை என்று சொல்கிறான். அவன் இஸ்ரவேலின் கண்மலை, அவன் மேய்ப்பன் என்று சொல்லி அந்த பிள்ளைய மனதார ஆசீர்வதிக்கிறான். பைபிள்ல கண்மலை என்கிற பெயர் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டு இருக்கிற பெயர். ஆனா பழைய ஏற்பாட்டில் அந்த கண்மலை என்ற பெயரை யாருக்கு கொடுக்கிறான் அந்த யாக்கோபு? யோசேப்புக்கு. அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாமா? 49:24 வாசிங்க. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும். பாருங்க, இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். கையை வச்சு அழலியா சொல்லுங்க பார்க்கலாம். கண்மலைனா என்ன? எத்தனை புயல் வந்தாலும் சரி, எத்தனை சூறாவளி வீசினாலும் சரி, சுனாமியே பொங்கி வந்தாலும் சரி, அது கண்மலை கண்மலை தான். அது ஒரு நாள் அசைந்து கொடுக்காது, அது ஒரு நாள் பின்னிட்டு போகாது, அது ஒரு நாள் அடி பண்ணியாது. ஏன்னா அது கண்மலை.
அதான் சொன்னான், எத்தனை பாவ சோதனை இந்த யோசேப்புக்கு வந்தது. இந்த பாவத்துக்கு அவன் தலை குனியாததுனால ஜெயிலில் எத்தனை வருஷம் அவன் காயப்பட்டு கிடந்தான். சொந்தம் பந்தம் அவனை கொண்டு போய் தண்ணில்லாத குழியில போட்டு அவனை வேதனைப்படுத்தினாங்க. இத்தனை சோதனை வந்த போதும் கூட, ஐயோ என் பிள்ளை யார் தெரியுமா, கண்மலை உறுதியாய் நின்னானே, தனக்குன்னு இருக்கிற அந்த தனித்தன்மையை இழக்காமல் வாழ்ந்தானே என்று சொல்லிதான் மனதார அவனை ஆசீர்வதிக்கும் போது அவனை கண்மலை கண்மலை என்று சொன்னான் என்று வாசிக்கிறோம். தாவீது உப்பரியின் மீது படுத்திருக்கும் பொழுது சோம்பல் முறித்தவனாக ஒரு ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறை செய்தான் என்று தேடி போனான். அது யாருன்னு விசாரிச்சுட்டு வாங்க. அதோ அந்த ஒரு வீட்டில் ஒரு பெண் குளிக்கிறாளே, பார்க்க அழகாக இருக்கிறா, அப்போ விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். ஆனால் யோசேப்புக்கு அவனை தேடி சோதனைங்க, அவனை தேடி வந்தது. இவன் தேடி போகலை. ஒருவேளை அதற்கு எஸ் என்று சொல்லியிருந்தால் அந்த வீட்டில் அவன் அவ்வளோ வசதியோடு கூட ஒருவேளை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் வஸ்திரத்தையும் விட்டு விட்டு பழிச்சொல்லை ஏற்றுக்கொண்டு அதனாலே சிறைச்சாலையில் அவனுடைய பிராணன் அடைக்கப்பட்ட நிலைமையிலே அவனுக்கு ஒரு சந்தோஷம். நான் ஒரு சிங்கம், தேவன் எனக்கு தந்த பக்தி உள்ள நீதி உள்ள வாழ்க்கைக்காக நான் ஒரு அடியும் பின்னிட்டு வைக்காதபடி என்னை வீரமாய் நேர்மையாய் நடக்க என் தேவன் செய்தாரே என்று இருந்தான். மனிதர்கள் அவனை மறந்தார்கள், தேவன் அவனை மறக்கவில்லை. அந்த தேசத்திற்கே அதிபதியாக கர்த்தர் அவனை உயர்த்தி எல்லாரும் அவன் நிழலிலே தங்கும்படி கொண்டு வந்தார் என்று பார்க்க. சிங்கம் ஒரு நாளும் பின்னிட்டு போகாது, தான் வைத்த காலை திரும்ப எடுக்காது. இந்த யோசேப் என்கிற ஒரு சிங்கத்தை போல என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளை நீங்கள் இருக்கிறீர்களா? அல்லது சூழ்நிலை மேலே பழி சொல்லி, நான் குடிக்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன் பாஸ்டர், கல்யாண வீட்டில் போனப்போ என் சொந்தக்காரன் ஊற்றி கொடுத்துட்டான், என்ன பண்ணுறது, குடிச்சிட்டேன் பாஸ்டர் என்று சொல்கிறீர்களா? எங்கிருந்தாலும் நீங்கள் தேவனுக்காக ஒரு சிங்கமாக யோசேப்பை போல பக்தி உள்ள வாழ்க்கை வாழ்கிறோம் என்று உங்களால் சொல்ல முடியுமா? அருமையான வாலிப பிள்ளைகளை, காலேஜில் படிக்கும்போது, பஸ்ஸில் பிரயாணப்படும்போது, உன்னுடைய நண்பிகளோடு நீ பேசிக்கொண்டு இருக்கும்போது இந்த யோசேப்பு போல உன்னால் தைரியமாக சொல்ல முடியும்? செல்ஃபோனில் நீ பேசும்போது, செல்ஃபோனில் ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிற ஒரு சில வீடியோ காட்சிகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளது என்று உன்னால் சொல்ல முடியுமா? அல்லது மற்றவர்களோடு நீயும் கலந்து உன்னுடைய தனித்தன்மையை இழந்த ஒரு தேவ பிள்ளையாக இருக்கிறாயா என்று யோசித்து. இந்த கால வேளையிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் யோசேப்பு என்கிற ஒரு சிங்கத்தை முன்னாலே நிறுத்தி சொல்றார். 17 வயதிலேயே அவன் சகோதரர்களுக்கு மத்தியிலே தைரியமாய் நின்றான். 28 வயதிலே தான் வேலை செய்கிற இடத்துல நின்றான். கடைசியுடைய தகப்ப அவனை மனதார சொல்றார், நீ கண்மலையடா, நீ கண்மலை. எத்தனை சோதனை, எத்தனை மோதி அடித்தாலும் உன்னை அசைக்க முடியாது, நீ அசைக்க முடியாமல் நிற்கிறவன் என்று சொன்னான். ஆண்டவரே, அந்த கிருபையை எனக்கு தாரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிப்பேன். என்னை எத்தனையோ சோதனைகள் என்னை வீழ்த்த வருகிறது, என்னை சுற்றிலும் பாவங்கள் நெருங்கி இருக்கிறது. வேலை செய்கிற இடத்துல பாவம், வீட்டுக்குள்ளே பாவம், படிக்கிற இடத்துல பாவம், பிரயாணம் பண்ணுகிற இடத்துல பாவம், என்னை சுற்றில் இருக்கிற மனிதர்களுடைய சூழ்நிலைகளினால் நான் கரைப்படுகிற நிலைமை. இவைகளுக்கு நடுவிலேயும் நான் ஒரு யோசேப்பு போல சிங்கமாக இருக்க எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்டுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது ஒரு மனிதனை குறித்து சொல்ல போகிறேன். அவனுடைய பெயர் மோசே. அவன் தேவன் தன்னோடு கூட இருக்க வேண்டும் என்கிறதுல ஒரு சிங்கமாக இருந்தான். அவர் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே வேண்டாம், அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்று சொல்லி வாழ்ந்த ஒரு மனிதன் தான் மோசே. வாசித்து பார்ப்போம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். போதும். இங்கே ஆண்டவருக்கும் மோசேக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்கிறது. நீங்கள் 32ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் இங்கே தங்கி இருங்கள், நான் மலை மேல் ஏறி சென்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற கட்டளைகள், 10 கட்டளைகள், நூற்றுக்கணக்கான கற்பனைகள், பிரமாணங்கள் எல்லாவற்றையும் நான் வாங்கி கொண்டு வருகிறேன். என் பிள்ளைங்க இப்படித்தான் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார்.
அதை அவர் எழுதி கொடுக்க விரும்புகிறார். நான் போய் வாங்கி கொண்டு வருகிறேன் என்று மோசே மேலே போனான். 40 நாட்கள் தேவனோடு மலையிலே இருந்தான். ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்குண்டான அந்த வாழ்க்கையின் நெறிமுறைகளை, எதை சாப்பிடணும், என்ன ட்ரெஸ் உடுத்தணும், அந்நிய நாட்டு மக்கள் மத்தியில் எப்படி வாழணும், இன்ன தவறுகள் நடந்த அதற்கு பிராயசித்தம் என்ன, பல காரியங்களை கர்த்தர் 40 நாள் அளவும் இருந்து அவனுக்கு எழுதி கொடுத்தார். மலை மேலே மாங்க உட்கார்ந்து இருக்கிறான். கீழே இருக்கிற ஜனங்க என்ன செஞ்சாங்களா, மேலே போன மோசேய ஆளை காணும், செத்து போயிட்டான் போல் இருக்கு, ஆகையினால எங்களுக்கு முன்னாலே தெய்வங்கள் போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கன்றுக்குட்டியை ஒரு தெய்வமாக, பொன் கன்றுக்குட்டி ஒன்றை செய்து அந்த கன்றுக்குட்டிக்கு முன்னாலே கர்த்தருக்கு பண்டிகை என்று கொண்டாட ஆரம்பித்தார்கள். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ கூட்டி கொண்டு வந்த ஜனங்கள் வழி விலகி போய்விட்டார்கள், பொன் கன்றுக்குட்டி செய்து அதை தெய்வம் என்று நம்புகிறார்கள், நீ சீக்கிரமா இறங்கிப்போ, எனக்கு பயங்கர கோபம் வருகிறது, ஒரு நிமிஷத்தில் அவர்கள் எல்லாரையும் நான் அழித்து போட போகிறேன் என்று சொன்னார். தேவ கோபம் இருக்கிறது என்று தெரிந்த உடனே மோசே வேகமாய் இறங்கி வந்தான். அந்த கற்பலகையை கீழே போட்டு உடைத்தான். அந்த பொன்னால் செய்யப்பட்ட அந்த கன்றுக்குட்டி சிலையை உடைத்து நொறுக்கி அதை தூள் தூளாக்கி தண்ணீரிலே கலந்து அதை எல்லாரும் குடியுங்கள் என்று குடிக்க கொடுத்து விட்டு மறுபடியும் மலை மேல ஓடினான். தேவன் கூப்பிடவே இல்லை, மலை மேல ஆண்டவரே என்று அழுதான். ஆண்டவர் கேட்டார், என்ன விஷயம், எதற்காக வந்தா என்று சொன்னார். அவன் சொன்ன, ஆண்டவரே அந்த ஜனங்க தப்பு பண்ணிட்டாங்க தான், நீங்க இருக்க வேண்டிய இடத்துல ஒரு சிலையை வச்சுட்டாங்க, நீங்க இருக்க வேண்டிய இடத்துல ஒரு கன்றுக்குட்டியை வைத்து உடைய மகிமையை தீட்டுப்படுத்திட்டாங்க, அது பெரிய தப்பு தான், ஒன்று மன்னிக்க முடிஞ்சா மன்னியுங்க, இல்லைன்னு சொன்னா என்னை கொன்று போட்டுருங்க, என்னை அழிச்சிருங்க, என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போட்டுருங்க. அந்த ஜனங்கள் இல்லாத ஒரு கானான் தேசத்தை என்னால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. ஒன்று அவர்களோடு சேர்ந்து என்னையும் வாழ வைங்க, அவங்கள மன்னிக்க முடியாதுன்னா என்னையும் கொன்று போட்டுருங்க என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், இல்லை, எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் எவனோ அவனைத்தான் நான் தண்டிப்பேன், நீ என்ன பாவம் செய், நீ ஒண்ணுமே செய்யலையே என்று சொல்லிட்டு 34ஆம் அதிகாரத்தில் சொல்லி கொஞ்சம் கோபம் ஆறி இறங்கி சொன்னாரா, சரி போதும், இங்க இருந்தது போதும், கானானை நோக்கி புறப்படுங்க, என் தூதனை நான் உங்க முன்னால அனுப்புகிறேன். 34 சொல்றாரு, என் தூதனை உனக்கு, 33 சொல்றாரு, என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உங்கள் நடுவே வருவான், நான் வரமாட்டேன், நல்லா கவனிக்கணும், நான் வரமாட்டேன், என் தூதன் வருவான், அவனை கூட்டிட்டு போங்க, நான் வந்தா நீங்க பண்ற இந்த காரியத்தில் என்னால் சகிக்க முடியாது, நான் பட்சிக்கிற அக்கினி, ஒரு நொடியில் உங்களை எல்லாரையும் அழிச்சிருவேன், அப்புறம் நீ வருத்தப்படுவேன், என்ன விட்டுடு, கானான் தேசம் தானே வேணும், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு வாக்கு பண்ணின பூமி தானே வேணும், நான் அனுப்புகிறேன் போ என்று சொன்னார். இந்த வார்த்தை கேட்ட உடனே மோசே மனசு உடைஞ்சிட்டான். நான் வரமாட்டேன், என் தூதனை அனுப்புறேன்னு சொல்றாரு என்று தான் அவன் மறுபடியும் ஆண்டுகிட்ட வாக்குவாதம் பண்றான். ஆண்டவரே நாங்கள் புறப்படணும், எங்க கூட யார் வரப்போறது, தூதெல்லாம் வந்தால் நாங்கள் ஒத்துக்கிட மாட்டோம், தூதன் வர்றதை நாங்கள் விரும்பலை, என் கூட யாரை வரப்போறீங்க, யாரை அனுப்ப போறீங்க, இன்னார் என்று யார் என்பதை சொல்லும் என்று அவன் கேட்கிறான். அதைத்தான் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போக என்று சொன்னீர், அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. இன்னாரை அனுப்புவேன், தேவதூதனை அனுப்புறேன்னு சொல்றீரு, எனக்கு தேவதூதன் வேண்டாம், எனக்கு யார் வேணும், நீங்க தான் வேணும், என் கூட நீங்க வாங்க என்று சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஃபைட் பண்றான். அப்பதான் ஆண்டவர் 14ஆம் வசனத்தில் சொன்னாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பார், நான் உன் முன்னால என் சமூகத்தை உனக்கு முன்னால அனுப்புகிறேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை எவ்வளவு அருமையான வார்த்தை தெரியுமா? எல்லா வீட்லையும் நம்ம ஸ்டிக்கர் இப்படிதான், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், கார்ல போட்டிருப்பேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இந்த வார்த்தை நிறைய பேர் வாக்குத்தத்தமாய் வைத்து நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் மோசேக்கு இந்த வாக்குத்தத்தத்தில் திருப்தி இல்லை, மோசேக்கு இந்த வாக்குத்தத்தத்தின் மீது அவனுக்கு விருப்பம் இல்லை. அவன் சொன்னா, உம்முடைய சமூகம் முன்னால செல்லும்னா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. அடுத்த வார்த்தை சொல்றான் பாருங்க, 15 என்ன சொல்றான் பாருங்க,
அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால். அப்ப அவன் என்ன கேட்கிறான்? எனக்கு முன்னாலெல்லாம் நீங்க போக வேண்டாம், என் கூடவே வரணும், என் கூடவே வரணும். அவர் சொல்றார், இல்லை இல்லை, என் சமூகம் உனக்கு முன்பாக, நான் உனக்கு முன்னால போறேன், என் பின்னால வா. முடியாது ஆண்டவரே, நீங்க முன்னால போனா உங்க கூட எங்களால வர முடியாது, நீங்க அவ்வளவு பெரியவர், எங்க கூடவே வாங்க. 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடக்கும் பொழுது அந்த ஜனங்களோடு கூட வாங்க, முன்னால நீங்க போறதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். யோசித்து பாருங்க, முதல்ல வரமாட்டேன்னு சொன்னார், நான் உன் நடுவில் வரமாட்டேன், என் தூதன் அனுப்புறேன்னு சொன்னார். இப்ப அவரே இறங்கி சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இதை மாத்திரம் நம்ம கேட்டிருந்தா பரவாயில்ல, வரமாட்டேன்னு சொன்னவர் என் சமூகம் முன்பாக போகும்னு சொல்லிட்டாரு, பரவாயில்ல, ஆண்டவர் மனசு மாறிட்டார், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைச்சிருந்தா, ஆண்டவர் நமக்கு முன்னால நடந்தாரும் நாம நடக்க முடியுமா? சில நேரம் பாருங்க, சிலர் நல்ல வேகமா நடப்பாங்க, சிலர் மெதுவா நடப்பாங்க. வேகமா நடக்கிறவங்க கூட நடந்தா என்ன ஆகும்? இவர் இங்க போறதுக்குள்ள அவர் அங்க நின்றுகிட்டு இருப்பாரு, ஏன்னா அவர் வேகமா போவார், அவ்வளவு வேகமா நடக்க முடியும். ஆனா இவர் யாரு? வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடின்னு சொல்லி இருக்கிறாரு. வானத்துல உட்கார்ந்துகிட்டு காலை கீழே தொங்க போடுறாராம், அது பூமியில வந்து இருக்குதான். அப்ப எவ்வளவு பெரிய உன்னதமான தேவன். இந்த தேவன் இங்க இருந்து ஒரு காலத்துக்கு அங்க வச்சார்னா அவர் எங்க போவாரு? அவருடைய வேகத்திற்கு ஈடாக நம்ம நடக்க முடியுமா? போக முடியுமா? அதனாலதான் சொன்னா, உம்முடைய சமூகம் எனக்கு முன்னால போறது அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, என் கூட வாங்க ஆண்டவரே, என் கூட வாங்க. இன்னொரு இடத்துல சொல்லுவா, நீர் எங்க கூட வருகிறதுனால நாங்கள் விசேஷித்தவர்கள் என்று அதனாலே அறிவோம். நீங்க எங்க கூட வந்தா தான் நாங்க யாரு? விசேஷித்தவர்கள். அல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். 14 வசனம் 15 16 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறிவேன்? நீங்க அங்க முன்னால போகிறதுனால அல்ல, எதனால அறிவோம் தெரியுமா? நீர் எங்களோட எங்க கூடவே வருவதினால் அல்லவா. இப்படியே பூமியின் மேலே இருக்கிற கோடிக்கணக்கான இந்த மக்கள் மத்தியிலே நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்று சொன்னான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் முன்னால போறேன், வேண்டாம், என் கூடவே நீங்க வாங்க, என் கூடவே வாங்க. என் கூட நீங்க வந்தாதான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நாங்க பாருங்க, எங்க கூட ஆண்டவர் இருக்கிறார், எங்க ஆண்டவர் கூட வர்ற நாங்க சந்தோஷப்பட முடியும். எங்க முன்னால நீங்க போயிட்டீங்கன்னா நாங்க எப்படி வர முடியும்? எங்க கூட வர்றதான் எங்களுக்கு விசேஷமானது. யோசிச்சு பாருங்க, மோசே என்ற ஒரு சிங்கத்தை பாருங்க, நான் வரமாட்டேன்னு சொல்றாரு, சண்டை போடுறான். சரி, என் சமூகம் முன்பாக சொல்லும், அதுவும் முடியாது, என் கூட வரணும், என் கூட வரணும். கடைசியில் மறுபடியும் ஆண்டவரை கூடவே அழைத்து கொண்டு போனான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கூடவே கூடவே கூடவே. அல்லேலூயா. யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் 20 வருட பகை நீங்கி 2 பேரும் ஒருத்தர் சந்திக்கும் போது 2 பேருமே அழுறாங்க. கடைசியில் 2 பேரும் அழுது ஒருத்தர் தேய்ச்சிட்டு ஏசா கேட்கிறா யாக்கோபை பார்த்து, ஆமா, இங்க நிறைய பெண்கள் குட்டி குட்டி பிள்ளைங்கள்லாம் நிற்கிறாங்களே, இவங்கெல்லாம் யாரு? இவர்களெல்லாம் சீரியா தேசத்திலே அடியானுக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், குடும்பம். இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய பிள்ளைகள், எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தலாம். அடுத்து கேட்குறான், என் முன்னால நிறைய மந்தையா ஆடு மாடுகள் அப்படியே 100 கணக்கில் வந்ததே வேலைக்காரங்க, அதெல்லாம் என்னத்திற்கு? அது உங்களுக்கு நான் காணிக்கையா கொடுக்குறேன், உங்களுக்கு வெகுமதியாக கொடுக்குறேன். வேணாண்டா, உனக்கு தாண்டா பிள்ளைங்க நிறையா இருக்கிறாங்க, மனைவிங்க நிறையா இருக்கிறாங்க, குடும்பம் நிறையா இருக்கு, நீ வச்சுக்கோடா, எனக்கு தேவையானது இருக்குவேன். இல்லை, நீங்கள் என் கையில் வாங்கலைன்னா என் மேலே இன்னும் வருத்தமாக இருக்கிறீங்க, கோபமாக இருப்பீங்க நான் நினைப்பேன், அதனால் வாங்கிக்கணும்னு வருந்தி கொடுத்தான். ஏசா அதை வாங்கிக்கிட்டான். வாங்கிட்டு அவன் சொல்கிறான், தம்பி, உனக்கு இந்த காட்டு பாதையை பற்றி உனக்கு தெரியாது, இங்கே நிறைய திருடர்கள், வழிப்பறிக்காரர்கள், கொள்ளைக்காரர்கள்லாம் உண்டு. நீ ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவன், மாத்திரம் மனைவி பிள்ளைங்கள் நிறையா பேர் சொத்து சுகத்தை கொண்டுட்டு வர்ற, நீ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வர்றத இந்த வழியில் இருக்கிற திருடங்கள்லாம் பறிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் அண்ணன் உனக்கு முன்னால் போகிறேன்டா,
நான் இருக்கிறேன், நீ வாடா, நான் முன்னால போறேன், என் பின்னால உன் மனைவி பிள்ளைகள்லாம் கூட்டிட்டு வா, யாரு உன்னை அட்டாக் பண்றா, யாரு உன்னை கொள்ளை அடிக்கிறா, யாரு உன்னை குறவமா எதிர்த்து நிற்கிறான்னு பாத்திரலாம், நான் உனக்கு முன்னால போறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு யாக்கோபு சொன்னா, அண்ணே வேண்டாம், நீங்க முன்னால போயிடுங்க, ஒரேதான் போயிடுங்க, நான் மெதுவா வர்றேன். ஏன்னா என்கிட்ட இளம் கறவலாடுகள் இருக்கிறது, கறவல் மாடுகள் இருக்கிறது, இளம் குழந்தைகள் இருக்கு, சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க. இவ்வளவு பேரையும் நீங்க வேகமா நடப்பீங்க, உங்க கூட நான் இவங்களை பிடிச்சு இழுத்துட்டு வந்தா செத்து போயிடுவாங்க. இந்த ஆடு மாடெல்லாம் செத்து போயிடும். இப்பதான் குட்டி ஈன்று 2 3 4 1 வாரம் ஆன எல்லாம் கன்றுகள், மாடுகள், ஆடுகள் என்று இருக்கிறது. அதெல்லாம் ஒரு நாள் கொஞ்சம் வேகமா நடத்தினாலும் சரி எல்லாம் செத்து போயிடும். ஆகையினால நான் அந்த மந்தைகள் கால் நடைக்கு தக்கதாக அது எப்படி நடக்குமோ அது கூடவே நடந்து நான் வாரேன். என் பிள்ளைங்க எப்படி நடப்பாங்களோ அது கூடவே நடந்து வாரேன். சில நேரம் வாசல்ல நின்று இந்த ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளை வாசல் பார்த்துக்கிட்டு இருப்பேன். சில தாய்மாருங்க தான் பிள்ளைங்களை ஸ்கூல் லேட் ஆயிடுச்சான், ஸ்கூலில் போய் சீக்கிரம் நிறுத்தணுமா, அந்த பேக்கை தூக்கிட்டு அந்த பிள்ளைங்களை இழுத்து, அது பாம்பு எங்கேயோ வரும், அது ஒரு கையை பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க, தரன்னு இழுத்துட்டு வருவாங்க. அதுங்க நடக்க முடியாம வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா. ஏமா ஒரு 5 நிமிஷம் முன்னாடி புறப்பட்டு இருந்தா கொண்டு போய் விட்டுருக்கலாம்ல. எந்திரிக்கிறது லேட்டு, வேலை செய்யறது லேட்டு, கடைசப்போ அந்த பச்சை மண்ணை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. அதுங்க பாவம் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு அவங்க அம்மாவுடைய நடைக்கு இழுத்து ஓட முடியாம அந்த குழந்தைங்க ஓடி வரும். பார்க்கவே பரிதாபமா. ஒரு முறை ஒரு அம்மாட்ட சொல்லிட்டேன், ஏமா இப்படியாமா குழந்தை இழுத்துட்டு போற, லேட் ஆயிடுச்சு சார், அதுக்கு சீக்கிரம் நீ எந்திரிச்சிருக்கணும், என்ன பண்றது தூங்கிட்டேன் அப்படிங்குது. இழுத்துட்டு அப்படி ஓடுறாங்க. யாக்கோபு அப்படித்தான் சொன்னான், என்னுடைய பிள்ளைகளுடைய இளம் பிள்ளைகள், குட்டி பிள்ளைங்க, அதுங்க ஸ்டெப்பு சின்னதாக தான் எடுத்து வைக்கும், நான் வேகமாக நடக்க முடியாது, அவைகளுக்கு தக்கதாக நான் நடந்து நான் வருகிறேன், நீங்க போங்க என்று சொன்னான். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை கூடவே வருகிறேன் என்று யாக்கோபு ஏசா சொன்னா, நான் முன்னால போறேன், எனக்கு முன்னால போறதெல்லாம் பிடிக்காது, என் மந்தையோடு கூட வரணும், என் குடும்பத்தோடு கூட வர, என் பிள்ளைகளோடு கூட வர்றதான் எனக்கு பிடிக்கும் என்று யாக்கோபு சொன்னான் என்று வாசி. மோசேயை கேளுங்கள், என்னுடைய பாளையத்தில் என் கூடவே நீர் வருகிறதா, கூட இருக்கிறதை விரும்பினான். நான் இன்னைக்கு கேட்கிறேன், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா? இல்லாமலா பாஸ்டர், அதான் சபையில தானே உட்காந்து, சபையில இருக்கிறதுனால கர்த்தர் இருக்கிறார் நீங்க சொல்லக்கூடாது. கிறிஸ்தவ பெயர் வச்சிருக்கிறதுனால கர்த்தர் உங்களோட இருக்கிறாருன்னு சொல்லக்கூடாது. ஏதோ உங்களுக்கு நல்லது நடக்குது, நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறதுனால கர்த்தர் உங்களோட இருக்கிறாருன்னு சொல்லக்கூடாது. நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்ல வருமானம் வருது அப்படிங்கிறதுனால கர்த்தர் உங்களோட இருக்கிறாருன்னு சொல்லக்கூடாது. இருக்கிறாரா? உங்க கூட இப்பொழுது இருக்கிறாரா? உங்களால் தைரியமா சொல்ல முடியுமா? இல்லாவிட்டா அழுங்க. நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவர், நீர் கூட இல்லாத இந்த கம்பெனி எனக்கு என்னத்துக்கு, நீர் என் கூட இல்லாத இந்த வீடு என்னத்துக்கு, நீங்க என் கூட இல்லாத இந்த சபை என்னத்திற்கு, நீங்க என் கூட இல்லாத இந்த ஊழியம் என்னத்திற்கு, நீங்க என் கூட இல்லைன்னா இந்த கார் என்னத்திற்கு, எனக்கு ஒண்ணு வேண்டாம். எனக்கு என்ன வேணும் தெரியுமா? நீர் என் கூட இருப்பது தான் எனக்கு வேண்டும், நீங்க என் கூட இருக்கிறது தான் வேணும். என் கூட இருக்கிறீங்களா டேடி? கேட்டு பாருங்க. என் கூட நீங்க இருக்கிறீங்களா? கேட்டு பாருங்க. சாமுவேல் பிறக்கிற பொழுது நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? 98 வயது ஏலி, 98 வயது ஒரு வயதான ஒரு தகப்பன், அவனை தனியா பார்த்தீங்கன்னா அவனுக்கு நல்ல ஒரு ஊழியத்தில் பாரம், கண்ணு தெரியல, உடம்புல பலன் இல்லை, ஒரு சேர் போட்டு ஆசரிப்பு கூடார வாசல உட்கார்ந்துருந்தான்னு சொல்லுது. சேரெல்லாம் போடக்கூடாது, ஆனா இவனுக்கு முடியல, அதனால ஒரு சேர் போட்டு ஆசரிப்பு கூடார வாசல உட்கார்ந்து இருக்கிறான். அண்ணாள் வந்து அழுகிறா, அவளை பார்த்து சொல்றான், ஏமா குடிச்சிட்டு வந்திருக்கிற, நல்ல பொம்பளமா நீ குடிச்சிட்டு வந்திருக்கிற பார், சபைக்கு குடிச்சிட்டா வருவாங்க, குடிக்காத போ. அவ சொன்ன, ஐயா என்னை பார்த்தா குடிச்சால் மாதிரியா தெரியுது, என் மனசுல அவ்வளவு போராட்டம், அவ்வளவு கஷ்டம், என் உள்ளத்துல அவ்வளவு வேதனை, அதனாலதான் நான் இப்படி இவ்வளவு நேரம் ஜெபிச்சேன், நான் குடிக்கலையா அப்படின்னு சொன்னேன். அவன் மனசு உடஞ்சு சொன்னான், கவலைப்படாதம்மா, நீ என்னத்துக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டியோ தெரியாது, இவ்வளவு நேரம் என்னத்துக்காக ஜெபிச்சியோ தெரியாது, ஆனா சமாதானத்தின் கர்த்தர் உனக்கு பதில் தருவார், உன் வேண்டுதல் கேட்கப்படும் சொன்னான். அப்படியே அவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்று அதற்கு சாமுவேல் என்று பெயர் வைத்தார். உடன்படிக்கை பெட்டிக்காக அவனுடைய இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது என்று வசனம் சொல்லுது. உடன்படிக்கை பெட்டி எங்கே? உடன்படிக்கை பெட்டி, அதுக்காக அப்படியே உள்ளம் துடிக்குது. இவ்வளவு நல்ல ஒரு தேவ மனிதன்
ஆசாரியன், தீர்க்கதரிசி, நியாயாதிபதி. ஆனா இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவன் கிட்ட ஆண்டவர் பேசுறதே கிடையாது. எவ்வளவு கொடுமை பார்த்தீங்களா? சபையில தான் உட்கார்ந்து இருக்கிறான், வர்றவங்களெல்லாம் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்றான், எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்றான். இவன் சொல்ற தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறுது, இவன் கொடுக்கிற வெளிப்பாடு அப்படியே நிறைவேறுகிறது. உடன்படிக்கை பெட்டிக்காக வைராக்கியமா இருக்கிறான், உடன்படிக்கை பெட்டிக்காக இருதயம் துடிக்குது, தத்தளிக்கிறான். இவ்வளவு நல்ல விசேஷித்த ஒரு தேவ மனுஷனா இருந்தாலும் இவனோடு கர்த்தர் பேசவில்லை. ஏன்னா கர்த்தர் அவன் கூட இல்லை, கர்த்தர் அவன்கிட்ட பேசல. ஏன்? வேதம் சொல்லுகிறது, அவன் படுக்க போற நேரம் சாமுவேல் உள்ள படுத்துக்கிறான். ஆண்டவர் சாமுவேல்கிட்ட போய் பேசுறார், சாமுவேலே சாமுவேலே. எழுந்து தாத்தா கிட்ட ஓடி வர்றான். தாத்தா சொல்ற, நான் உன்னை கூப்பிடல, அப்ப போய் படுத்துக்கோ. திரும்பவும் போய் படுத்துக்கிறான், திரும்பவும் ஓடி வர்றான். அப்ப அவர் சொல்றாரு, உன்னை ஆண்டவர் தான் கூப்பிடுறாரு, இனிமேல் சாமுவேல் என்று கேட்டால் நீ சொல்லு, சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன்னு சொல்லுப்பா, ஆண்டவர் தான் உங்ககிட்ட பேச போறார். உடனே அந்த பச்சை மண், அவனுக்கு என்ன வயசு இருக்கும், 4-5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் அந்த வயசுல எழுந்து உட்கார்ந்துட்டு சாமுவேலேன்னு அடிச்சு துடிச்சு உட்கார்ந்து முட்டி போட்டுட்டு சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளைங்கிற மாதிரி தான் தாத்தா சொல்லி கொடுத்த ஜெபத்தை அப்படியே சொல்றான். அந்த சின்ன பிள்ளைங்க, சண்டே ஸ்கூல் டீச்சரும் சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்க நல்ல ஜெபங்களை சொல்லி கொடுக்கணும், சொல்லி கொடுத்து அதை சொல்ல வச்சு அந்த பிள்ளைங்க மனதில் பதிய வச்சு நீங்க அனுப்பணும். அவர் சொல்லி கொடுத்தார், சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன்னு சொல்லுப்பானார். இவன் அப்படியே முட்டி போட்டு சொல்றான், சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன்னு மழல குரல்ல பேசுறான். மழல குரல் அந்த பச்சிலம் பாலகன் பேசுறான். அப்ப ஆண்டவர் அவங்ககிட்ட வந்து சொல்றாரு, இந்த ஏலி செஞ்சதை பத்தி எனக்கு பிடிக்கவே இல்லப்பா, ஏலியினுடைய பிள்ளைங்க மேல எனக்கு கோபம் வருது. நான் எத்தனையோ முறை ஏலிட்ட பேசிட்டு அவன் பிள்ளைங்களை அடக்கவே இல்லை. அதனால அவன் குடும்பத்திற்கு ஒரே நாளில் நியாய தீர்ப்பு வரப்போகுது. இதையெல்லாம் யாருக்கிட்ட பேசுறாரு? 5 வயசு பையன்கிட்ட பேசுறாரு. 98 வயசு கிழவன் அதே சபைக்குள்ள இருக்கிறான், அதே கூடாரத்துக்குள்ள இருக்கிறான், அவன் பக்கத்துல போகல. 5 வயசு குழந்தைகிட்ட பேசுறாருன்னா விஷயம் என்ன? நீ பெரிய ஊழியக்காரன் தான், பெரிய வெளிப்பாடு பெற்றவன் தான், டிவியில வர்ற, உன் பிரசங்கத்தை கேட்க 1000 பேர் கூடலாம், அது வேற விஷயம். உன் கூட கர்த்தர் இருக்கிறாரா? ஆனா சின்ன பையனை பாரு, கர்த்தருடைய பேச்சும் தெரியல, நாமமும் தெரியல, இது கர்த்தருடைய வார்த்தைன்னு விளங்கி கொள்கிற அறிவு இல்லை. ஆனா அவங்கிட்ட போய் தன்னுடைய மன குமுறலை எல்லாம் கொட்டுறாருன்னு சொன்னா யாருக்கிட்ட பேசுறாருன்னு பாருங்க. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் இருக்கிறாரான்னு யோசித்து பாருங்க. எருசலேம் பண்டிகைக்கு போன இயேசுவினுடைய பெற்றோர்கள் யோசேப்பினிடத்தில் இயேசு இருக்கிறார் என்று நினைத்தார்களாம், மரியாளிடத்தில் இயேசு இருக்கிறார் என்று யோசேப்பு நினைத்தானா? ஆனா 2 பேர்ட்டையும் இயேசு கிடையாது, அவர் தேவாலயத்தில் இருந்து விட்டார் என்று வேதவசனம் சொல்லுது. இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரம் முட்டி போட்டு ஆண்டவரே என்கிட்ட இருக்கிறீங்களா, அல்லது சும்மா நீங்க இல்லாமலே நான் இருக்கிற மாதிரி நடித்து நினைச்சுக்கிட்டே ஆவிக்குரிய வாழ்க்கையை ஓட்டுறேனான்னு சொல்லி கண்ணீரோடு கூட கேளு. எத்தனையோ பேரோட சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டு உதறி போட்டு விட்டு போவேன் என்று எழுந்தான். ஆனா அவனை கோழி குஞ்ச மாதிரி அப்படியே அமுக்கிட்டாங்க. வேதம் சொல்கிறது, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அவன் அறியாதிருந்தான். சொல்லுங்க, ஆண்டவரே என் கூட இருக்கு, என் கூட இருங்க, என் கூட தங்கி இருங்க. என் முன்னால நீங்க போறதை நான் விரும்பல, எனக்கு முன்னால போறதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஒவ்வொரு நாள் என் கூட இருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையில் எழுந்த உடனே கேளுங்க, ஆண்டவரே எங்களோட தான். இஸ்ரவேல் ஜனங்க அப்படித்தானா, யுத்தத்துக்கு புறப்படும் பொழுது ஆண்டவரே எழுந்தருளும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். உமக்கு முன்பாக சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. பாளையத்தில் தங்கும் போது சொல்லுவாங்க, ஆண்டவரே திரும்பி வாரும், 1000 இஸ்ரவேலரோடு தங்கும் என்று சொல்லுவோம். காலையில கூட இருக்கிறவரை எழுப்புவாங்களாம், ராத்திரி பாளையம் தங்கும்போது அவரை எங்க கூட தங்குங்கன்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் மோசே அந்த பிரயாண காலத்திலெல்லாம் சொல்லி கொண்டு வந்தான் என்று என்னாகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்டு. நீங்க சொல்றீங்களா, காலை எழுந்த உடனே ஆண்டவரே எழுந்துருங்க, நான் எழுந்துட்டேன், நம்ம 2 பேருமா சேர்ந்து இன்னைக்கு வியாபாரத்தை செய்வோம், கம்பெனிக்கு போவோம், அந்த அதிகாரியை பார்ப்போம், அந்த கான்ட்ராக்டை போய் பேசலாம், அந்த ஸ்கூலுக்கு போகலாம், வியாபாரத்தை தொடங்கலாம், என்னென்ன சொன்ன எல்லாம் உங்களோட. ராத்திரி படுக்கைக்கு போகும்போது என் பகலெல்லாம் என் கூட இருந்ததுக்கா நன்றி, இப்போ என் கூட தங்குங்க ஆண்டவரே என்று எத்தனை பேர் சொல்வதற்கு நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்.
ஆனால் மோசே, என் தூதனை அனுப்புறேன், வேண்டாம். என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், அதுவும் வேண்டாம். உனக்கு என்னதான் வேணும்? நீர் என்னோடு கூட வரணும் ஆண்டவர், நீர் என்னோடு கூட வரணும். இயேசு தேவனை தன் கூட வைத்துக் கொள்ளுகிறதுல மோசே ஒரு சிங்கமாக இருந்திருக்கு. பரவாயில்ல, இவ்வளோ கோபப்பட்டவர் இறங்கி வந்து என் முன்னால் போறேன்னு சொல்லிட்டாரு, பரவாயில்ல, அது போதும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலான்னு இல்லை. என் கூட நீர் வரலனா எங்களை இந்த இடத்திலிருந்தே கொண்டு போக வேண்டாம், வேண்டாம் எனக்கு அந்த காணா. என் கூட நீர் வரலனா அப்புறம் என்னத்துக்கு அந்த காணா? பால் ஓடுறது என்ன, தேன் ஓடுறது என்ன, அந்த பட்டணம் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். இந்த வனாந்தரத்தில், இந்த பாலைவனத்திலே நான் செத்து போயிடுறேன். என் கூட வந்தா நான் வர்றேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன். அவனுடைய வாஞ்சையை பார்த்து ஆண்டவர் கூடவே இருந்தார் என்று வாசிக்க. கடைசியாக ஒன்றை சொல்லிட்டு நான் முடித்து விடுகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், தானியேலோவென்றால் அந்த பட்டணத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தானியேல் ஒரு சிங்கம். எதுல? ஜெபத்துல அவன் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டான், மற்றவர்களோடு கூட ஒத்து போக மாட்டான். ஜெபம் வந்துட்டா அவன் சிங்கம் மாதிரி அந்த ஜெபத்தை செய்கிறதுல, உறவாடுறதுல அப்படி உறுதியாய் இருந்தான் என்று வாசிக்கிறோம். தானியேல் பாபிலோன் தேசத்திலே ஒரு உயர்ந்த அதிகாரி. அவனுக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்தார்கள். கடைசியில் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணினார்கள். அந்த சட்டம் என்னன்னா, 30 நாள் வரைக்கும் ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது, யாருக்கிட்டையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது. ராஜா கிட்ட தான் போய் விண்ணப்பம் பண்ணணும். ராஜா தான் தெய்வம். 30 நாளைக்கு 31வது நாள் அவர் ஆர்டினரி ராஜாவாயிடுவார். இப்ப ராஜாவும் ஆண்டவரும் அவர் தான், கடவுளே அவர் தான், வேற யாருக்கிட்டையும் போய் விண்ணப்பம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா தானியேல் கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. என்னன்னா, டெய்லி 3 வேளை போய் மேல் வீட்டிலே ஜன்னலை திறந்து கதவெல்லாம் திறந்து எருசலேமுக்கு நேராக முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி நல்ல சத்தமா கர்த்தரை துதிச்சு ஆராதிப்பான். இது அவனுடைய பழக்கம், அவனுடைய வழக்கம். 3 வேளையும் போயிடுவான். அது எல்லாருக்கும் நல்லா தெரியும், எல்லாருமே நன்றாக அறிந்திருந்தார். இப்ப இந்த சட்டம் பாஸ் பண்ண உடனே சிலர் வந்து தானியேல்கிட்ட சொல்றாங்க, தானியேல், உன்னை குறி வச்சுதான் இந்த சட்டத்தை போட்டிருக்கிறாங்க. நீ 3 வேளையும் போய் ஜெபிக்கிறத பிடிக்காத ஒரு சிலர் ராஜாவிடத்தில் வஞ்சகமா பேசி இந்த சட்டத்தை பாஸ் பண்ணிட்டாங்க. ஆகையினால ஒன்று செய், 30 நாள் வரைக்கும் ஆண்டவரை தேடாத, ஜெபம் பண்ணாத, யெகோவா தேவன்கிட்ட நீ போகாத, பேசாத உன் வேலையை பார்த்துக்கிட்டு 30 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 30 நாளினுடைய ஜெபம் பண்ணாமல் விட்டுருந்த பாரு, வட்டி முதலுமா சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமாக ஜெபம் பண்ணிக்கிடலாம். நான் உனக்காக நல்லதுக்கு தான் சொல்கிறேன், நிலைமை சரியில்லை, அப்படி ஜெபம் பண்ணால் சிங்க கெபியில தூக்கி போட்டுருவாங்களாம், தயவு செய்து கொஞ்சம் ஞானமாக புத்தியாக நடந்துக்கோ. தானியேல் சொல்லியிருப்பான், என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது. 30 நாள் ஜெபம் பண்ணாமல் 31வது நாளுக்கு அப்புறம் மொத்தமாக சேர்ந்து ஜெபிக்க முடியுமா? நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடலைங்கிறதுக்காக 2வது நாள் நேற்று இருக்கிற 3 வேளை சோத்தையும் சேர்த்து சாப்பிட்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நேற்று 3 வேளை சாப்பிடலை, இன்னைக்கு தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி மொத்தமாக சாப்பிட்றவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? முடியாது. அவன் சொல்கிறான், என்னால் முடியாது, என் தேவனோடு பேசாம, என் தேவனோடு உறவாடாம, அவருடைய முகத்தை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. சொன்ன கேளு டேனியேல், முடியாது. சரி, ஓகே, இன்னொன்று சொல்கிறேன், அதையாவது கேட்குறியா? சொல்லு. ஒன்று செய், ஜெபத்துக்கு போ. போகிறதுக்கு முன்னாடி உன் ரூம் கதவை எல்லாத்தையும் பூட்டிடு, ஜன்னலெல்லாம் திறந்து வைக்காத. அந்த பக்கத்தில் நின்று எதிர் வீட்டில் நின்று உன் எதிராளிங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஜன்னலையும் மூடிடு, நல்லா ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு மூடிட்டு சத்தமாக ஆவி நிறைஞ்சி ஜெபம் பண்ணுவே, அதெல்லாம் விட்டுட்டு அமைதியாக ஜெபம். நீ பண்ணுற ஸ்தோத்திரம் உன் காதுக்கே கேட்கக்கூடாது. ஆண்டவருக்கு என்ன காது இல்லாதவரா? மனசில் நினைக்கிறத கூட கேட்கத்தானே செய்வார். மெதுவாக ஜெபம்னு அவர் கேட்பார். அப்படி ஒரு 30 நாள் வரைக்கும் மெதுவாக ஜெபிச்சுக்கோ, வெளி உலகம் தெரியாது.
எங்கே போகிறேன்னு நீ ஜெபிக்கிறத பார்த்தா தானே சிங்கக்கேபியில் போடுவேன். கதவை மூடிட்டு ரகசியமாக ஜெபித்தா யாருக்கு? 30 நாள் வரை ரகசிய ஜெப வீரனாயிரு, ரகசியமாக கிறிஸ்தவனாயிரு, ரகசிய ஜெபிக்கிறவனாயிரு என்று சொல்கிறார்கள். அவன் சொல்ல அதுவும் என்னால் முடியாது. எப்பவும் போல எல்லா கதவையும் திறந்து போட்டு ஜன்னலையும் திறந்து போட்டு என் டேம்பரனையும் ட்ரம்ஸ் எல்லாம் வாசித்து ஆவியில் இறங்கி எப்பவும் போல தான் நான் என்ன செய்வேன்? உன்னை திருத்தவே முடியாதாடா. என் ஜெபம் பண்ணலைன்னா அதை விட என் உயிர் இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒன்று ஜெபத்தில் இருக்கணும், இல்லைன்னா செத்து போகணும். என் தேவனோடு ஜெபம் பண்ணாமல் என்னால் இருக்கவே முடியாது. கடவுள் விட்ட விதி விட்டுட்டாங்க. போனான், ஸ்கிரீனெல்லாம் திறந்தான், முட்டி போட்டு ஜெபம் பண்ணான். இவன் ஜெபம் பண்ணுறதை எதிர்பார்த்து நின்ற உடனே அவனை தூக்கி கொண்டு போய் சிங்கக்கபியிலே கொண்டு போய் போட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் சிங்கக்கபிக்குள்ள போய் ஒரு சேதம் இல்லாதபடி இந்த தானியேல் வெளியே வந்தான். ஒரு அழலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிறவனை சிங்கங்கள் சேதப்படுத்த முடியாது. வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிறவனை சிங்கங்கள் சேதப்படுத்த முடியாது. என்ன சிங்கம்? வண்டலூர்ல இருக்கிற சிங்கமா? இல்லை. பேதுரு சொல்வாரு, கெர்ஜிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் சொல்றார். சில நேரம் ரட்சிக்கப்படாத உன் மனைவியே சிங்கமா இருப்பா. வாயை திறந்து ஆண் ஒரு கர்ஜனை போட்டா உனக்கு சப்த நாடியும் அடங்கி போய் நிற்ப. அப்படியே உன் மனைவி அப்படிப்பட்ட ஒரு சிங்கம், உன் புருஷன் ஒரு சிங்கம், உன் பிள்ளைங்க ஒரு சிங்கம், உன் குடும்பத்தில் பல சிங்கங்கள், வேலை செய்யற இடத்துல பல சிங்கங்கள். இந்த சிங்கங்கள் எல்லாம் உன்னை பீறி போடுவதற்காக வாயை ஆவன திறந்து கொண்டு இருக்கலாம். ஆனா இவைகளெல்லாம் நீ பார்த்து பயப்படாம என் உயிர் போனாலும் பரவாயில்ல, சிங்கங்களை சேதப்படுத்தினாலும் பரவாயில்ல, ஜெபத்தை விடமாட்டேன்னு சொல்லி நீங்க ஜெபத்திற்கு முன்னுரிமை, ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்களானால் நீங்கள் தானியேலை போல நீங்கள் ஒரு சிங்கம் போன்றவர்களாய் நீங்கள் வாழ முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கதைக்கு வருவோம். இன்னைக்கு இருக்கிற டேனியலுக்கு சட்டமெல்லாம் பாஸ் பண்ண வேண்டாம். 30 நாள் வரைக்கும், 30 நாள் 3 நாள் வரைக்கும் ஜெபம் பண்ண வேண்டாம்லாம் சொல்லவே வேண்டாம். ஒரு சொந்தக்காரன் வீட்டுக்கு வந்துட்டா போதும், அன்னைக்கு அவங்க ஜெபம் நின்றும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா போதும், அந்த ஜெபம் அன்னைக்கே நின்றும். யாராகிலும் ஒரு ஃப்ரெண்டு போன் பண்ணிட்டானா போதும், உடனே பைக்கை எடுத்துட்டு வெளியே போவாரு, அன்றைக்கு அந்த ஜெபமானது நின்றுவிடும். பிசாசுக்கு தெரியும் இவன் ஜெபத்தை எப்படி ஆஃப் பண்ணணும், இந்த சகோதரியினுடைய ஜெபத்தை எப்படி நிறுத்தணும்னு அவனுக்கு தெரியும். அதற்கு தகுந்தாற் போல ஆட்களை ஏற்பாடு செய்து அனுப்புவான். அன்னைக்கு ஜெபத்தை விட்டுருவாங்க. நான் கேட்கிறேன், உங்க மனசாட்சியில கை வச்சு சொல்லுங்க, நீங்க தானியேலை போல ஆண்டவரோடு நெருங்கி உறவாடுகிற கர்த்தருடைய பிள்ளைதானா? சில நேரம் வெளியில போகும்போது பிரச்சனை, நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்கன்னா அவங்க சொல்லாங்க, நான் 10 நிமிஷம் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், ½ hour ஜெபிக்கிறேன் பாஸ்டர், 20 minutes ஜெபிக்கிறேன். ரொம்ப ஸ்டைலா சொல்லுவாங்க, 20 minutes ஜெபிக்கிறேன் பாஸ்டர். வெக்கமா இல்லை? அரை மணி நேரம் ஜெபிக்கிறேன், 20 நிமிஷம் ஜெபிக்கிறேன், 10 நிமிஷம் ஜெபிக்கிறேன். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைங்க இந்த வார்த்தை வெளியே சொல்ல வெக்கப்பட வேண்டாமா? உன் சுவாசத்தை தன் கையில வச்சு உனக்கு எல்லா நன்மையும் கொடுத்து உன்னை கையில தாங்கி கொண்டு இருக்கிற அந்த ஆண்டவருக்கு 24 மணி நேரம் ஒரு நாளில் இருக்க 10 நிமிஷம் ஜெபம் பண்ண, 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்றீர்களே, என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை பார்த்து ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவார். சிலர் சொல்லுவாங்க, நானா 10 நிமிஷம் ஜெபிக்கிறேன். எங்க அப்பன் அதுவும் கூட கிடையாது, எங்க ஐயன் அதுவும் கூட என்ன செய்ய மாட்டான், ஜெபம் பண்ண மாட்டான். எங்க அம்மா அதுக்கு மேல, நானாவது 10 நிமிஷம் ஜெபிக்கிறேன், 1/4 மணி நேரம் ஜெபிக்கிறேன். அது கூட இல்லாத எத்தனை பேர் தெரியுமா? காலையில எழுந்து ராத்திரி வரைக்கும் வேலை வேலை, சம்பளம் சம்பளம், வருமானம் வருமானம், பணம் பணம்னு சுத்தி திரிகிறாங்களே தவிர தேவ சமூகத்தை, தேவனோடு பேசுகிறதை, தேவனோடு உறவாடுகிறதை தேடாத பிள்ளைகள் எத்தனை பேர்? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஜெபத்தில் தேவனுக்கு முன்னால் நிற்கலைன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு காலையில் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக நான் சொல்கிறேன், என் மேலே கோபப்படாதீங்க. தேவனுக்கு முன்பாக ஜெபிக்காத, ஜெபத்திற்கு முன்னுரிமை கொடுக்காத எந்த ஒரு விசுவாசி இந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஆபத்தான நிலைமையிலே இருக்கிறீர்கள். உங்களை காத்து கொள்ளணும்னு சொன்னா தானியேலை போல ஜெபத்தில் உண்மை உள்ளவர்களாய், வைராக்கியம் உள்ளவர்களாக நீங்க மாறணும். நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீ என்னதான் வேலை செஞ்சாலும் சரி, ஒரு நாட்டுக்கே அதிகாரியா இருந்தாலும் சரி, இருக்கிற 24 மணி நேரம் எனக்கு போதாதுன்னு சொல்ற ஒரு ஆளா பிஸியா இருந்தாலும் சரி, உனக்குத்தான் நான் சொல்லுகிறேன், நீ ஒரு ஆபத்தான இடத்துல இருக்கிற, உன்னுடைய ஜீவியத்தை பாதுகாத்து கொள்ள போதுமான ஜெப ஜீவியத்தை கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஜெபம் இல்லை,
உன் சம்பாத்தியம் போயிடும், நீ சேர்த்து வச்சது போயிடும். பல வருடமாய் திட்டம் போட்டு கட்டி காப்பாற்றின அத்தனை சரிந்து போய்விடும். ஒரு நொடியில எல்லாமே விழுந்து விடும். ஆனால் இவைகளெல்லாம் நீ பாதுகாத்து தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய ஜெப ஜீவியத்தை காத்துக்கொள்ளுங்க. இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிற லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 15-16 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாக பரம்பிற்று. அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்களுடைய வியாதிகள் சொஸ்தம் அடைய வேண்டும் என்பதற்கும் கூடி வந்தார்கள். அவரோ, சத்தமா சொல்லுங்க எல்லாரும், இயேசுவோ சொல்லுங்க, இயேசுவோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம். பாத்தீங்களா, 15ஆம் வசனத்துல அவரை தேடி ஒரு பெரிய கூட்டம் வருகிறது. ஆனால் அவரோ அந்த கூட்டத்தெல்லாம் தள்ளி விட்டுட்டு, இப்ப என்ன, இப்ப யாருக்கு என்னால அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாது, யாரையும் நான் விசிட் பண்ண முடியாது, யாருக்கு என் நேரத்தை தர முடியாது என்று ஒதுக்கி விட்டு அவரோ இயேசுவோ வனாந்தரத்திலே போய் தனித்து பிதாவின் இடத்திலே ஜெபம் செய்து கொண்டே இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவனை குறித்து இயேசு கிறிஸ்து அறிமுகப்படுத்தும் போது என்ன சொல்ல தெரியுமா? இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நேர் தெருவிலே சவுல் எண்ணப்பட்ட ஒரு மனிதனை தேடு. அவன் பார்வை இல்லாம உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? ஆண்டவர் பவுலை அறிமுகப்படுத்தும் பொழுதே அனனியாவுக்கு இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அவர்களை ஊழியத்திற்கு பிரித்தெடுக்கணும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சவுல் உபவாசித்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தார்கள் என்று 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. பிரயாணத்தில் நீங்க பாருங்க, எருசலேமுக்கு போகணும். எபேசு மூப்பர்களை எல்லாம் ஜனங்களை வரவழைத்து அந்த கடற்கரையில கழுத்தை கட்டி கொண்டு அழுதார்களாம். எல்லாரும் முட்டி போட்டு ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் போது அந்த பவுல் சொல்றான், என் முகத்தை நீங்க இப்ப பாக்குறீங்க, இனிமேல் என் முகத்தை நீங்க பார்க்க, இதான் கடைசி. நான் எருசலேமுக்கு போகிறேன். இனி எனக்கு உலக வாழ்க்கை முடிவு பெறுகிற நாட்கள் நெருங்கி விட்டது. ஆனால் நீங்க உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்க்கள் வரும், ஜாக்கிரதையா இருங்கள் என்றெல்லாம் உங்களுக்கு புத்திமதி சொல்லிட்டு அந்த கடற்கரையில முட்டி போட்டு ஜெபம் பண்ணானா. வேதம் சொல்லுகிறது அவன் கழுத்தை கட்டி பிடித்து அழுதார்களா எல்லாரும். பவுல பிரிய மனசு இல்லை. அடுத்து தீருங்கிற பட்டணம், அடுத்த அதிகாரம் தீருங்கிற பட்டணத்துக்கு வர்றான். அங்கேயும் அவனுடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து எருசலேமுக்கு போகாதீங்க, உங்களுக்கு அங்கே பிரச்சனைன்றான். இல்லை, நான் உயிரே கொடுக்கத்தான் இருக்கிறேன் அப்படின்ன உடனே அங்கேயும் தன் நண்பர்களோடு கூட அவன் சேர்ந்து ஜெபித்தான். சிறைச்சாலையில பாருங்க ஜெபம். ஆற்றங்கரை, பிலிப்பு பட்டணத்தின் ஆற்றங்கரையை பாருங்க, அங்கேயும் ஜெபம். அவனை குறித்து பாரம்பரிய கதை, அவனுடைய தலையை வெட்டணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்தாச்சு. மரண தண்டனை நிறைவேற்ற நேரம், சூழ்ந்து ரோம வீரர்கள் இருக்கிறாங்க. அவன் மேல ஒரு பயங்கரமான கத்தி இறங்கி அவன் உடம்ப துண்டா வெட்ட வேண்டிய நேரம். அப்போ அந்த இடத்துல முட்டி போட்டுட்டு அவன் சொன்னானா, ஒரு 2 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க, நான் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு முழங்கால் நின்று நல்லா ஜெபம் பண்ணிட்டு அவன் முகம் அப்படியே பிரகாசமா இருந்ததான். எப்படி ஸ்தேவான் சாகிற நேரத்தை பார்த்தானோ அதுபோல அவனும் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிட்டு அந்த கருவி மீது அப்படியே படுத்துக்கிட்டானா. அந்த பலமுள்ள கருவி வேகமா இறங்கியது. அவன் துண்டு உடம்பு தனித்தனியா வெட்டி போட்டுச்சான். கொஞ்ச நேரம் துடிச்சு அப்படியே உடம்பு அடங்கிருச்சு. அவன் சாக போற நேரம் கூட முழங்கால நின்று ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரை சந்திக்க போகிறோங்கிற அந்த மன விருப்பத்தோடு வாஞ்சியோடு கூட அவன் மரித்து போனான். ஜெபம் 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 ஜெபம். ஆனால் இன்னைக்கு ஜெபம்னா நிறைய பேருக்கு எரிச்சலா இருக்கு. ஜெபத்துக்கு வாங்கன்னு சொன்னா வர்றது, சகோதரர்களுக்காக ராத்திரில ஒரு ஜெபருக்கு வாங்கன்னா நிறைய பிரதர்ஸுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை, வாஞ்சை இல்லை. உன்னை தெரிஞ்சுக்கோ, நீ என்ன தேடி வச்சிருந்தாலும் உங்ககிட்ட ஜெபம் இல்லைன்னா உன் பிள்ளைக்கு நீ சேர்த்து வைக்கிறது அத்தனையும் நன்மையா இருக்காது. அதை விட நீ ஜெபத்துல ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து ஒண்ணுமே உலகத்துல சேர்த்து வைக்காம கர்த்தருக்காக கொஞ்சம் பயந்து தேவ கிருபையை சேர்த்து வச்சிருந்தீனா உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். எங்களுடைய சாட்சி உங்களுக்கு தெரியும். சூனியத்திலே பாதிக்கப்பட்ட நாங்கள் திருவேற்றூர்ல 60 ரூபா வீட்டுல, ஒரு குடிசை வீட்டுல ஒதுங்கணும். மாசம் 60 ரூபா. நான் வேலைக்கு போனேன். 125 ரூபா சம்பளம். ராயபுரத்தில் இருக்கிற ஒரு கம்பெனியில் எனக்கு வேலை. 125 ரூபா சம்பளம் எனக்கு கொடுத்தாங்க.
அந்த ஓனர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம், 15 நாளைக்கு ஒருக்க அந்த சம்பளத்தை பாதி பாதியாக கொடுத்துருவார். அதுக்கு அட்வான்ஸுன்னு பேர். 15ஆம் தேதி வந்து அட்வான்ஸ் வாங்கணும்னு சொன்னால் உடனே பணம் கொடுப்பார். வேண்டான்னு சொன்னால் 1ஆம் தேதி மொத்தமாக சம்பளம் கொடுப்பார். எங்கள் அப்பா சொல்லுவாங்க, 15ஆம் தேதியே நீ அட்வான்ஸ் வாங்கியிருப்பா, அப்போ தான் நம்ம முடியும்னு சொல்லி. அந்த 125 ரூபாயை 15 நாளைக்கு ஒருக்க 2 பங்காக வாங்கி எங்கள் அப்பா கிட்ட கொடுப்பேன். முழு சம்பளத்தை வாங்கின ஞாபகமே எனக்கு கிடையாது. இதுதான் என்னுடைய ஆரம்ப நிலைமை. சில நேரம் டெய்லி பஸ்ஸுக்கு எங்கள் அப்பா காசு கொடுப்பாரு. திருவெட்டூர் அந்த அஜாக்ஸில் பஸ் ஏறி போவேன். சில நேரம் பஸ்ஸுக்கு காசு இல்லைன்னா எங்கள் அப்பா சொல்லுவார், தம்பி கம்பெனிக்கு போகலையா, இந்த புறப்புறப்பா அப்படின்பேன். அவர் சொல்லுவார், சீக்கிரமாக போயிடுப்பா. இல்லை டைம் இருக்குப்பா. இல்லை பஸ்ஸுக்கு காசு இல்லைப்பா, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக நடந்து போயிடலாம். காசு இருந்ததுன்னா அந்த நேரத்துக்கு போகலாம், காசு இல்லைப்பா. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை எடுத்துக்கிட்டு திருவெட்டூரில் இருந்து அந்த ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னால் இருக்கிற அந்த இடத்துக்கு நடந்தே போவேன். சீக்கிரமாக நடந்து போவேன். நடந்து போய் அந்த கம்பெனியெல்லாம் ஒரு நாள் லீவ் போட்டாலும் 4,4 ரூபா சம்பளம் போயிடும். அந்த 4,4 ரூபா என்பது எங்களுக்கு அன்றைக்கி ஒரு பெரிய தொகை. என் குடும்பத்துக்கு அது ரொம்ப முக்கியமானது. ஒரு நாள் என் தகப்பனை பார்த்து சொன்னேன், அப்பா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்கன்னு வேலை செய்கிறவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. நான் புதுசாக சேர்ந்துருந்தாலும் எனக்கும் கொஞ்சம் பணம் கொடுப்பாங்கன்னு அந்த சூப்பர்வைசர் சொன்னார்ப்பா, எனக்கு ஒரு உதவி செய்கிறீங்களா? என்னப்பா செய்யணும்னு கேட்டார். எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்கப்பா. பழைய சைக்கிள், ஓடுற கண்டிஷன் இருந்தால் போதும். அதுக்கு 2 வீலு, அதுக்கு ஹேண்டில் பாரு, செயின், பெடல் இருந்தால் போதும்ப்பா. மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வேலை செஞ்சு எங்கள் ஓனர்கிட்ட வாங்கி ரெடி பண்ணிக்கிறேன். நான் ஓடுற கண்டிஷனில் ஒரு சைக்கிள் இருந்தால் எனக்கு கொடுங்கப்பா, அது போதும். சரி நான் பார்க்குறேன்ப்பான்னு சொன்னார். திருவெட்டூரில் இருக்கிற ஒரு பழைய சைக்கிள் கடையில் போய் கேட்டார். அவன் சொன்னான், ஒரு சைக்கிள் இருக்குது, ரெடி பண்ணி தாரேன் அப்படின்னு சொன்னான். என்கிட்ட சொன்னார், இருக்குதுன்னு சொல்கிறான்ப்பா, நீ எப்போ அட்வான்ஸு உனக்கு அந்த போனஸ் வருதோ சொல்லு, உனக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னார். எனக்கு போனஸ் கொடுத்தாங்க. ஏதோ ஒரு 60 ரூபாயோ 75 ரூபாயோ கொடுத்தாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த பணத்தை எங்கள் அப்பா கிட்ட கொடுத்தாப்பா, எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருங்கப்பா, நான் வாங்கி தரேன்ப்பா அப்படின்னாரு. வீட்டுக்கு நான் கம்பெனிக்கு வந்துட்டேன். அன்றைக்கி பகலெல்லாம் கம்பெனியில் வேலை செய்கிறேன். எனக்கு ஒரு சொந்தமாக சைக்கிள் வரப்போகிற அவ்வளவு சந்தோஷம். எனக்குன்னு ஒரு சைக்கிள் வரப்போகுது. இன்றைக்கி ராத்திரி வீட்டுக்கு போனால் அப்பா நமக்கு சைக்கிளை வாங்கி வச்சுருப்பார். நாளையிலேருந்து நம்ம சைக்கிளில் தான் வரப்போகிறோம் நம்ம என்று சொல்லி அவ்வளவு சந்தோஷம். வீட்டுக்கு வந்து சைக்கிள் எங்கேன்னு தேடுறேன், சைக்கிளை காணோம். எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா சைக்கிள் வாங்கலையாப்பா? அவர் உடனே இருட்டில் கையை காட்டினார். ஒரு கூடை தான் அங்கே இருந்தது. இந்த கூடைக்குள்ளே எப்படி சைக்கிளை வச்சார் இவர்? ஒன்றுமே புரியலையே, சின்ன கூடையாக இருக்குது, இந்த கூடைக்குள்ளே போய் காட்டுறாருன்ட்டு எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், ஏம்மா சைக்கிள் எங்கன்னு கேட்டால் கூடையை காட்டுறாரம்மா. அம்மா சிரிச்சிட்டு சொன்னாங்க, அப்போ சைக்கிள் வாங்கத்தான் போனார். மார்க்கெட்டில் பக்கத்து கிராமத்தில் இருந்து நல்ல ஜாதி கோழி, நல்ல ஜாதியான நல்ல உயரமான கோழி கொண்டு வந்து விற்றுக்கிட்டு இருந்துருக்குறாங்க. உங்கள் அப்பாவுக்கு அதை பார்த்த உடனே, ஐயோ கோழி நல்ல ஜாதி கோழியாக இருக்கேன், நல்லா இருக்கேன்னு சொல்லி 5-6 குஞ்சுங்களை விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டார். இப்போ அதை தான் கூடைகளை போட்டு அடைச்சி வச்சுருக்கிறாரு. சைக்கிள் அப்புறம் வாங்கிக்கிடலான்னு சொல்லிட்டார். என் மனசு உடஞ்சி போச்சு. ஒரு ஓட்ட சைக்கிள் கிடைக்கும்னு நினச்சேன், அதை விட்டுட்டு இந்த மனுஷன் கோழியை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறாரு. ஒரு பக்கம் ஆத்திரம் தாங்கலை. போயிட்டப்பா என்னப்பா நீங்கள் செஞ்ச, எதுக்காக காசு கொடுத்த? அவர் சொன்னார், தம்பி நல்ல கோழிடா, கொஞ்ச நாள் வளர்ந்ததுன்னா நல்லா முட்டைலாம் போடும். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஒரு முட்டை வாங்கி உங்களுக்கு பொரிச்சு கொடுக்க அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறேன். இதுக்கு கோழிக்கு நம்ம என்ன இறப்படணும், அங்கே இருக்கிற குப்பை மேட்டில் போய் மேய்ஞ்சிட்டு வரோம். அதுங்க இன்றைக்கி 10 கோழி ஒரு 6 மாதம் கழிச்சா அது ஒரு 15 கோழியாக மாறும். உங்களுக்கு ஆசைப்பட்ட ஒரு கோழி கொஞ்சம் அடித்து கொடுக்கலாம், முட்டை போட்டால் உங்களுக்கு பொரிச்சு கொடுக்கலாம், உன் தம்பி தங்கச்சிங்களெல்லாம் கொடுக்கலாமே, அதுக்கு தாண்டா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாரு. அவருடைய நோக்கத்தை பார்த்துட்டு என் மனசு அதுக்கு மேலே அவர்கிட்ட எதிர்த்து பேச முடியல. ஆனால் நம்ம ஆசை நிறைவேறலையேன்னு சொல்லி நான் மனசு கஷ்டப்பட்டு அதோட விட்டுட்டேன். ஒரு நாள் வந்தது, என்னுடைய தகப்பனார் மரித்து போனார். காலையில் எப்போவுமே 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஜெபிப்பார். இன்றைக்கும் நான் அதை நினைவு கூர்ந்து என் தகப்பனுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உன் பிள்ளைங்க சொல்லுவாங்களா பிரதர், உன் பிள்ளைங்க சொல்லுவாங்களா உன்னை பற்றி? எங்கள் அப்பா 3 மணிக்கு எங்களை ஜெபத்தில் உட்கார வைப்பார், 5 மணி வரைக்கும் ஜெபிக்கணும். அது சின்ன குட்டி பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, மாடு மாதிரி பகலெல்லாம் உழைச்சிட்டு அடிபட்டு வந்த பிள்ளைகளா இருந்தாலும் சரி, எல்லாரும் 3 மணிக்கு வந்து ஜெபம். அதில் மாத்திரம் அவர் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். 3லேருந்து 5 மணி வரைக்கும் ஜெபம். அதான் குடும்ப ஜெபம். அன்றைக்கு திங்கக்கிழமை 80ஆம் வருஷம் போகி பண்டிகை நடக்கிற அந்த நாட்கள்.
காலையில் 5 மணிக்கு எழுந்து 3லேருந்து 5 வரை ஜெபம்லாம் முடிச்சிட்டோம். வேலைக்கு புறப்படும் போது சொன்னார், என்னை கூப்பிட்டு படுக்கையில், அப்போ உடம்புக்கு முடியாமல் படுத்துருக்கிறார், பார்த்து போப்பா, பஸ்ஸிலலாம் ஃபுட்போர்டில் நிற்காத, கூட்டத்தில் அங்கங்கே நிற்காத, ஏறி உள்ளே போயிடு, பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி என்னை ஒரு பார்வை பார்த்து என்னை சொல்லி அனுப்புனார். சரிப்பா போயிட்டு வரப்பான்னு சொல்லிட்டு புறப்பட்டு வந்துட்டேன். மாலை 4 மணிக்கு எனக்கு செய்தி வருகிறது, அப்பா இறந்து போய் விட்டார் என்று சொல்லி. என்னுடைய இளைய சகோதரன் வந்து சொல்கிறான், அப்பா இறந்துட்டார், சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, அப்பாவுடைய சரீர அடக்கத்திற்கும் மற்றவர்களுக்கும் விஷயத்தை சொல்லணும், அம்மா தங்கச்சிங்கெல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, வாங்க அப்படின்னு சொன்னான். என்னால் வேலை ஸ்தலத்தில் ஒன்றுமே செய்ய முடியலை. ஒரு பெரிய தொழில் அதிபர், 35 குடும்பங்களுக்கு சாப்பாடு போட்டு ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பினவர், இன்னைக்கு ஒரு குடிசை வீட்டில் 60 ரூபா குடிசை வீட்டில் அனாதை போல செத்து கிடக்கிறாரு. அவரை அடக்கம் பண்ணுறதுக்கு கூட கையில் காசு கிடையாது, அவரை கொண்டு புதைக்கிறதுக்கு கூட காசு கிடையாது. என்னுடைய ஓனர் சொன்னார், நீ சீக்கிரம் வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். வீட்டுக்கு வந்தேன். ஒரு பெஞ்சில் அவரை கிடத்தி இருக்கிறாங்க. அவரை பார்க்கும்போது ஒரு பக்கம் வேதனை, அவரை நல்ல மரியாதையாக கொண்டு போய் அடக்கம் செய்யணுமே, அதுக்கு ஒரு வழியும் இல்லையே, ஒரு வழியும் இல்லையே, என்ன செய்ய போகிறோம்? அந்த நேரம் தான் என்னுடைய பாஸ்டர் சுந்தரம் பாஸ்டர் வந்தார். ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் அப்பாவை நாங்கள் அடக்கம் பண்ணுறோம், அதுக்கு வேண்டிய எல்லா பண உதவி நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நாளைக்கு மாலையில் வந்து நான் அடக்க ஆராதனைக்கு வர்றேன், தைரியமாக இருங்க. பூமிக்குரிய தகப்பன் தான் செத்துருக்கிறார், மேலே ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர் உங்களை கைவிட மாட்டார்னு சொல்லி எங்கள் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு அவர் புறப்பட்டு போயிட்டார். அன்றைக்கு திங்கக்கிழமை பூரா அந்த பணம் இருக்குது, செவ்வாய்க்கிழமையும் அந்த பணம் இருக்குது. சாயந்தரத்தில் அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் காசுமேட்டில் இருக்கிற கல்லறை தோட்டத்தில் கொண்டு புதைச்சிட்டு இரவு 7 மணிக்கு வீட்டுக்கு திரும்பி, 7 மணி 8 மணி இருக்கும், வீட்டுக்கு திரும்பி வருகிறோம். ஏறத்தாழ 28 மணி நேரம் 30 மணி நேரம் அவருடைய சரீரம் வீட்டில் இருந்திருக்கு. அவர் மரித்து 30 மணி நேரம் ஆச்சு. திங்கக்கிழமை காலையில் குடும்ப ஜெபம் நடந்திருக்கு, ஆனால் செவ்வாய்க்கிழமை காலையில் குடும்ப ஜெபம் நடக்கலை. ஏன்னா அன்னைக்கு அவர் பிரேதமாக இருக்கிறார், ஜெபம் நடக்கலை. அந்த ராத்திரி வந்த உடனே என் குடும்பத்தார் எல்லாரும் குளிச்சுட்டு வந்தோம். பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க, அம்மா பிள்ளைங்கள்லாம் நேற்றுலேருந்து ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்குது, கொஞ்சம் சமைச்சு வச்சுருக்கிறேன், சாப்பாடெலாம் வச்சுருக்கிறேன், உன் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுமா அப்படின்னு சொல்லி அந்த ஹாலில் உடனே பக்கத்து வீட்டிலேருந்து சமைச்ச சாப்பாடு, சாம்பார், ரசம் என்னென்னவோ கொண்டு நடுவில் வைக்கிறாங்க. இப்போ தான் பசி எடுக்குது, சாப்பாட்டை பார்த்த உடனே இப்போ சாப்பிடணுங்கிற ஒரு ஆசை வருது. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, அம்மா இந்த சாப்பாடெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த ரூமில் கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுருங்க, இன்றைக்கி குடும்ப ஜெபம் நடக்கலை. திங்கக்கிழமை எங்கள் வீட்டுக்காரர் இருந்தார், காலையில் 3லேருந்து 5 மணி வரைக்கும் ஜெபம் நடந்தது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அவர் மரித்த நிலைமையில் இருந்ததுனால இன்னைக்கு குடும்ப ஜெபமே நடக்கலை. நம்ம குடும்ப ஜெபத்தை நிறுத்தக்கூடாது, வாங்க முதல்ல எல்லாரும் குடும்ப ஜெபம் நடத்தும். சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, ஏமா உன் வீட்டுக்காரரை கொண்டு போய் கல்லறையில் புதைச்சிட்டு வந்திருக்கிற, இப்போ கூட உனக்கு ஜெபமா? எங்கள் அம்மா சொன்னாங்க, ஏமா ஜெபம் இல்லைன்னா எங்களால் வாழ முடியாது, ஜெபந்தான் முக்கியம். உடனே பாட்டு புஸ்தகம், இரவு தியானம் என்று சொல்லப்படுகிற அந்த புஸ்தகம், பைபிள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து உட்காருகிறோம். அப்போ சொல்கிறாங்க, பாட்டு பாடுங்க. என்ன பாட்டை பாடுறதுன்னு தெரியலையே அப்படியே தடவுறோம். அம்மா சொல்கிறாங்க, அப்பாவுக்கு இஷ்டமான ஒரு பாட்டு அடிக்கடி பாடுவார், அந்த பாட்டை பாடுங்க. அதுதான் துதிக்கு இதங்களால் புகழ்வே உந்த நாம மகத்துவங்களை. அவர் எப்போ விரும்பி குடும்ப ஜெபத்தில் பாடுகிற ஒரு பாடு, அந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு சொன்னார். என் தாய்க்கு பாட்டு பாட தெரியாது, எழுத படிக்க தெரியாது. அவங்க கண்ணை மூடிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுது கொண்டே அந்த பாட்டை கேட்குறாங்க. நாங்கள் என் தம்பி தங்கச்சிங்கெல்லாம் அந்த பாட்டை அழுது கொண்டே பாடுகிறோம். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் அந்த பாட்டை நான் பாடி அழுகிறேன். ஆனால் அன்னைக்கு கஷ்டத்தை நினச்சி அழுதேன், ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்த வழிகளை நினைத்து நன்றி செலுத்தி நன்றியாக அழுது பாடுகிறேன். இன்றைக்கு எங்களால் அந்த பாட்டை மறக்க முடியாது. சாவு வீட்டில் கூட ஜெபம் நிற்கக்கூடாது, ஜெபிக்கணும். அந்த ஜெபம் தாங்க எங்களை இன்னைக்கு வாழ வச்சிருக்கு. 65 ரூபா சைக்கிளுக்கு வழி இல்லாமல் இருந்தவன் நான். இன்னைக்கு பல லட்சம் மதிப்புள்ள ஒரு சொந்த காரை கர்த்தர் எனக்கு கொடுத்து ஊழியத்தில் நடத்தி கொண்டு இருக்கிறார்.
காரணம் என்ன தெரியுமா? ஜெபம். பெற்றோர்களுடைய ஜெபம், தகப்பனுடைய ஜெபம். ஜெபத்தில் நடத்தினாங்க. என்ன மாத்திரம் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் சொல்லுகிறேன், என் வீட்டில் இருக்கிற எல்லாரும், என் தம்பி தங்கச்சி என் ஒருத்தரையும் கர்த்தர் குறை வைக்கல. எல்லாரையுமே கர்த்தர் அப்படித்தான் ஆசீர்வதித்திருக்கிறார். ஏன்னா அவங்க ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் அவங்க சொத்து சுகம் வைக்கல. அதான் சொன்னேனே, 60 ரூபாய்க்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்க கூட வழி இல்லாமல் தான் என் தகப்பனார் மரித்தார். ஆனால் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி என் பிள்ளைகளுக்கு அந்த ஜெபத்தையே சொத்தா சேர்த்து வைக்கிற ஆண்டவரேன்ட்டு போயிட்டாரு. ஆனால் இன்னைக்கு என் தகப்பன் இல்லை, என் குடும்பத்தை ஆண்டவர் பார்த்து நடத்தி கொண்டு இருக்கிறார். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சேர்த்து வச்சுருக்கிறீங்க? இந்த வீடெல்லாம் சொத்து கிடையாதுங்க. நீ வாங்கி போட்ட நிலம் சொத்து கிடையாது. எத்தனையோ பேங்கில் பணமும் நகையும் வச்சிருக்கிறியே, அது சொத்து கிடையாது. உன் பிள்ளைகளுக்கு என்னைக்கு இருக்குன்னு நினைக்காத. உங்க காலத்துக்கு அப்புறம் உன் பிள்ளைங்க திறமை இல்லைன்னா ஒரு நொடியில எல்லாத்தையும் இழந்துருவாங்க. உன் காலத்துக்கு பின்பு உன் பிள்ளைங்க கண்மலை மேல நிக்கணும்னா நீங்க ஜெபிக்கிற ஒரு தகப்பனாக, ஜெபிக்கிற ஒரு தாயா இருப்பீர்களானால் கட்டாயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாட்டை எல்லாரும் பாடுவோமா? துதிக்கீதங்களால் புகழ்வே உந்த நாம மகத்துவங்களை, துதிக்கீதங்களால் புகழ்வே உந்த நாம மகத்துவங்களை. இயேசுவே ரட்சகா, உந்த நாமம் எங்களாறுதல். இயேசுவே ரட்சகா, உந்த நாமம் எங்களாறுதல். துதிகீதங்களால் புகழ்வே உந்த நாம மகத்துவங்களை. கைதட்டி பாடுமா எல்லாரும்? துதிகீதங்களால் புகழ்வே உந்த நாம மகத்துவங்களை. அலை மோதும் என் வாழ்க்கையிலே அனுகூலங்கள் மாறும்போது, அலை மோதும் என் வாழ்க்கையிலே அனுகூலங்கள் மாறும்போது வழி காட்டிடுமே, துணை செய்திடுமே, வழி காட்டிடுமே, துணை செய்திடுமே. கனிவோடடியார்களை காருண்யத்தால், வழி காட்டிடுமே, துணை செய்திடுமே. கனிவோடடியார்களை காருண்யத்தால் துதிகீதங்களால் புகழ்வே. எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோமா? உங்கள் நாம மகத்துவங்களை. துதிகீதங்களால் புகழ்வே உங்கள் நாம மகத்துவங்களை. இருள் சூழ்ந்த என் பாதையிலே ஜீவ ஒளியை தந்திடுமே. இருள் சூழ்ந்த என் பாதையிலே ஜீவ ஒளியை தந்திடுமே. ஆமென். தடுமாறுகின்ற எந்தன் வாழ்வதனை, தடுமாறுகின்ற எந்தன் வாழ்வதனை நீர் தாங்கிடுவி உங்கள் இரக்கத்தினால். தடுமாறுகின்ற எந்தன் வாழ்வதனை நீர் தாங்கிடுவி உங்கள் இரக்கத்தினால். துதிகீதங்களால் புகழ்வே உங்கள் நாம மகத்துவங்களை. துதிகீதங்களால் புகழ்வே ஹல்லேலூயா. நாம மகத்துவங்களை. இயேசுவே ரட்சகா, உந்த நாமம் எங்கள் ஆறுதல். இயேசுவே ரட்சகா, உந்த நாமம் எங்கள் ஆறுதல். துதிகீதங்களால்
தேவ செய்தியின் மூலம் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பெராக்கா அப்போஸ்தல கிறிஸ்தவ அசம்பிளி, போதகர் எம் மரியசிங்கராயர், நம்பர் 41, குமரன் தெரு, KK தாலை, MM காலனி, மாதவரம், சென்னை 51. தொலைபேசி எண் 044 25 94 3174. கைபேசி எண் 94 44 30 9030. எங்கள் மின் அஞ்சல் முகவரி beraka@gmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.